வார்த்தைகளை கேட்கும்படி ஆயத்தமாகிற பிள்ளைகளுடைய இருதயங்களை நம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. தேவன் அதை நிரப்பவும் நேசருடைய பரிசுத்த மகிமை வெளிப்படவும் வந்த ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்குள்ளே மிகுந்த பலனை உண்டாக்கத்தக்கதாக தேவனாய கர்த்தர் பலப்படுத்தும்படி, ஆசீர்வதிக்கும்படி, சந்தோஷிக்க செய்து அனுப்பும்படி நேசருடைய பரிசுத்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அடியனை மறைத்து பிள்ளைகளுக்காக வெளிப்படுவீராக. மாறாத மகிமை உடன் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். ஒருவேளை இன்றைக்கு தேவனாய கர்த்தர் அதை குறித்து உங்களோடு இடைபடும்படி விரும்பினார். அதனால் அதை ஆயத்தமாகி உங்கள் மத்தியிலே கடந்து வர பலன் தந்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதிகளில் 2 காரியங்களை சொல்றாரு. என்ன கேட்டீங்கன்னா, ஒன்று, அந்த ஜனங்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அற்ப விசுவாசிகளே. ஒரு வார்த்தை அதுதான், அற்ப விசுவாசிகளே. அப்புறம் மிக முக்கியமாய் அதுக்கு முன்னாடி அவர் பேசுகிற வார்த்தை என்னன்னா, கவலைப்படாதிருங்கள் என்கிற வார்த்தை. அது எல்லாத்தையும் பேசிட்டு தான் அவர் சொல்றாரு, ஐயா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தையை தேவனாய கர்த்தர் பேசுகிறார். இப்ப கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு ஆண்டவராய் கர்த்தர் இதெல்லாம் உனக்கு தேவை இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை. கவலைப்படாதன்னு சொல்லும் போது அங்க சொல்லப்படுற வார்த்தை என்ன, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று தேவைகளை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பேசிக்கா சில தேவைகள் என்பது கண்டிப்பாக உண்டு. அந்த தேவைகள் சந்திக்கப்படாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. உடை அவசியம், உணவு அவசியம், இருக்க இருப்பிடம் அவசியம், வாழ்க்கையில சர்வே பண்றதுக்கு எல்லா காரியம் அவசியமானது. ஒரு அவசர மருத்துவ செலவு வந்தால் மருத்துவமனைக்கு செல்லத்தக்கதான பணம் அவசியம். இதெல்லாம் நீடு. அப்ப ஆண்டு சொல்ற, ஐயா இதெல்லாம் உனக்கு தேவை என்பதை உன் பரம தகப்பன் அறிந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் சொல்ற வார்த்தை தான், இதெல்லாம் உனக்கு தேவையில்லப்பா, நீ ஒன்லி ஆவிக்குரிய காரியத்தை மாத்திரம் பாரு, பூமிக்குரிய காரியத்தெல்லாம் பார்க்காத அப்படின்னு ஆண்டு சொல்லவே இல்லை. இதெல்லாம் உனக்கு தேவை இல்லை என்று தேவன் சொல்லவே இல்லை. இதெல்லாம் உனக்கு தேவை என்பதை யார் அறிந்திருக்கிறார்? பரம தகப்பன் அறிந்திருக்கிறார். அப்ப இந்த பகுதியில் கவலைப்படாதன்னு ஏன் சொல்றாருன்னா, ஐயா கவலைப்படுறதுனால அதே பகுதியில் தான் ஆண்டு சொன்னார். என்ன சொன்னாரு 27ஆம் வசனத்துல, கவலைப்படுகிறதுனாலே எவன் தன்னுடைய சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று ஆண்டவரை கர்த்தர் சொல்ற. கவலைப்படுறதுனால என்ன சேஞ்ச் உன் வாழ்க்கையில உன்னால கொண்டு வர முடியும்னு கேட்கிறார். அதான் ஆண்டு அந்த சரீரத்தினுடைய உயரத்தை கணக்கிட்டு சொல்றாரு இல்லையா. எதுவுமே நம்ம கையில கிடையாது. நம்ம தான் என்னமோ பயங்கரமா பிளான் பண்ணி சிவப்பா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா, சிவப்பா ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டா பிள்ளைலாம் சிவப்பா பிறக்கும் அப்படிலாம் கணக்கு போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம உயரத்தை கணக்கிட முடியாது, நிறத்தை கணக்கிட முடியாது, எத்தனை பிள்ளை பிறக்கணும்னு கணக்கிட முடியாது. எதுவுமே நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. அதனால சொன்னான், உன் சரீரம், உன் சரீரத்தினுடைய ஒரு முழத்தை நீ எப்படி கூட்டுவே அப்படின்னு. என்னதான் மேக்கப் போட்டாலும் 50 வயசு 45 தான் காமிக்க முடியுமே தவிர 25 என்ன செய்ய முடியாது. கேட்டுதானே? வேணா இந்த மேக்கப் ஒரு ஆண்டா உங்களை பார்த்தோன்னே நீங்க 50 வயசுன்றதை குறைச்சு வேணா மதிச்சு என்ன கேட்டுருவாங்க, 45 கேட்பாங்களே தவிர அக்கா உங்களுக்கு இப்பதான் 18 வயசான்னு கேட்க மாட்டாங்க. வயது ஏற்றத்தை தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அந்த ஏற்றத்தினால் உண்டாகிற பலவீனங்களை தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அந்த வயது ஏற ஏற உண்டாகிற சரீரத்தினுடைய மாற்றங்களை, உருவ மாற்றங்களை தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. எதுவுமே தடுக்க முடியாது. அதனால ஆண்டவர் கேட்டார், அப்பா உன்னோட ஒரு முழத்தை ஹைட்டை கூட்ட முடியும். ஒரு முழம் எதுக்கு? 1 இன்ச்சு கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கவலைப்படுறதுனால என்ன மாறப்போகுதுன்னு கேட்கிறார். ஏற்கனவே கவலைப்பட்டு என்ன மாத்திட்டீங்க? கவலைப்படுறதுனால இனி என்னத்தை மாத்த போறீங்க? இது வரைக்கும் உங்க லைஃப்ல அப்படி ஏதாவது கவலைப்பட்டு மாறின காரியம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அதுதான் கவலைப்படாதீங்கன்றார். சொல்லும்போது சொல்றார், பெரிய செல்வசீமானா வாழ்ந்த சாலமோன் கூட அவ்வளவு அழகழகா உடை உடுத்தியதில்லை. ஆனா அழிந்து போகிற அந்த பூக்களுக்கு, மலர்களுக்கு, காட்டு புஷ்பங்களுக்கு தேவன் அவ்வளவு அழகான வர்ணங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு,
உடுத்தி இருக்கிறார் சொல்றார். நாளை கழிந்து போகிற அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். நாளைக்கு அது இருக்காது, ஒரு நாள் தான் இருக்க போகுது. ஆனா அதுக்கு அவ்வளவு அழக தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு, உடுத்தி இருக்கிறார் சொல்றாரு. நாளைக்கு அது இருக்க போறதே இல்லைங்க. அதுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய அழகு, அதுக்கு எதுக்கு பல வர்ணம் அட்ராக்ட் ஆகுற அளவுக்கு ஒரு உருவத்தை ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்னு கேட்கிறார். நாளைக்கு அது இருக்க போறது இல்லை, இருக்க போறது எவ்வளவு நாள் தான், ஒரே நாள். அதுக்கு எதுக்கு கர்த்தர் அவ்வளவு பண்றாரப்ப, அதுக்கு அவ்வளவு மெனக்கெடுறாருன்னா, நாளை தினத்தில் இருக்க போறீங்க, ஒரு சில நாட்கள் அந்த பூமியில வாழ போறோம், நமக்கு எவ்வளவு தேவன் மெனக்கெடுவார் அப்படி சொல்றார். நீங்க புரிஞ்சு கொள்றதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். அப்ப ஒரே நாள்ல அச்சு போகிற அந்த புஷ்பங்களை கூட தேவன் உடுத்துவித்து அழகு பார்க்கிறார் இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்கு ஒருவேளை ட்ரெஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கிடுங்களேன், எப்படி எடுப்போம்னா நல்லா இருக்கு நினைச்சு தான் எடுப்போம். மனைவிக்கு ஒரு உடை எடுக்கிறீங்க, நல்லா இருக்கு நினைச்சு எடுப்பீங்க. கணவருக்கு ஒரு உடை எடுக்கிறீங்க, நல்லா இருக்குன்னு நினைச்சு எடுப்பீங்க. அதை பார்த்து தேடி எடுத்து நினைச்சுவோம், இது நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் யோசிப்போம். இப்ப நம்ம தகப்பன் என்ன யோசிப்பாரு? சாதாரணமா இருக்கிற சுயநல மனிதர்களாகிய நாமே, இது என் பிள்ளைக்கு நல்லா இருக்கும், இது என் ஹஸ்பண்டுக்கு நல்லா இருக்கும், இது என் மனைவிக்கு நல்லா இருக்கும் தேடி 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 ஒரு பொருளை வாங்கும் போது, பரம தகப்பன் யாரு? அன்பே உருவானவர், அவ்வளவு பாசத்தையும் அன்பையும் நம்ம மத்தியில பொழிகிறவர். அவர் ஒருவேளை என்னுடைய வாழ்வை குறித்து அவருடைய திட்டமிடுதல் எப்படி இருக்கும்? நிறைய சந்தர்ப்பத்தில் நம்ம நிறைய காரியங்களை பேசும்போது பிள்ளைகளுக்கு புரியாது. உங்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அது புரியவே புரியாது. நிறைய சொல்லுவோம், இதான் நல்லது, அதான் நல்லது, இதாண்டா உனக்கு ஆசீர்வாதம், இதான் இப்படி இருக்கும், நிறைய சொல்லுவோம். உடுக்கிற உடையில இருந்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா அவங்களுக்கு அது புரியாது. அப்படிதான் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வாழ்வை நமக்கு புரிய மாட்டேங்குது. அவர் இது என் மகனுக்கு நல்லா இருக்கும், மகளுக்கு நல்லா இருக்கும், அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார் ஆல்ரெடி. ஆனா அதை புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானம் அறிவும் யார்கிட்ட இல்லை, நம்மகிட்ட இல்லை. எப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, எவ்வளவு சொன்னாலும் இந்த பிள்ளைக்கு ஏறதா பாரு மண்டையிலன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி நிலையில் தான் கர்த்தர் நிற்கிறார். அவ்வளவு அன்பு பாராட்டுற, பாசம் கொடுக்கிற அவர் ஒருவேளை குறைவோடு நடத்துவாரா அப்படிங்கிறதான் கேள்வி. அதனால சொன்னார், அற்ப விசுவாசிகளே, என் மேல நம்பிக்கை இல்லையா, என்ன என் மேல உங்களுக்கு விசுவாசம் இல்லையா, நாளை தினத்தை குறித்து எதுக்கு அவ்வளவு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பின்னாடி சொன்னார். என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, ஐயா நாளை தினத்தை குறித்து கடைசி வருஷம் என்ன சொல்றது, 34, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாத. முதல்ல எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம் சொல்லி கவலைப்படுறதை பத்தி பேசினாரு. இப்ப நாளைக்காக கவலைப்படாதன்றார் இல்லையா? நம்ம காலையில சர்வீஸ் உட்கார்ந்து இருக்கும் போதே நீங்க மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு தெரியலன்னு யோசிக்கிற ஆட்கள் நம்ம, அப்படிதானே? ஏதாவது கடிக்கிறதுக்கு இருந்தா நல்லா இருக்கும். நமக்கு சிக்கன் தான் பிடிக்கும், வீட்டில் உள்ள மட்டன் வச்சிருவாங்களோ, ஒருவேளை மீன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையா, பிடிக்காத மீனை கொண்டு வச்சிருவாங்களோ அப்படிலாம் தோணும். எப்போ இப்பவே அதான் சொன்னா, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை விடுப்போன்னு திரியப்பா அப்படின்னாரு. அடுத்த உடனே சொன்னாரு, இப்ப நாளைக்காக நிச்சயாத கவலைப்படாதிருங்கள். அடுத்து சொல்றாரு, வாசிக்கலாம். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்த டே போதையும், அதுக்கு அந்த ஒரு நாள் அதுவே கவலைப்பட்டுக்கிடும். நீ அதுக்காகலாம் என்ன செய்யாத, கவலைப்படாதன்றார். அது கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஆண்டு சொல்ல, பாடு இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. டெய்லி இருக்கிற பிரச்சனை டெய்லி போதும். எதுக்கு நீ நாளைக்கு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், நமக்கு வயசு இப்ப இவ்வளவு ஆயிடுச்சு, இவ்வளவுக்குள்ள அது செய்யணும், நாளைக்கு என்ன செய்ய போறோம் அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வர எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் கட்டும் போதே சொந்த வீடு கேட்கிறாங்களாம். நம்ம இன்னும் சொந்த வீடே கட்டல, வயசு 30 ஆயிடுச்சு, நமக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு கவலைப்பட வேண்டியது இல்லை. சொந்த வீடு கேட்காத ஒரு ஆளை கர்த்தர் என்ன செய்வாரு, அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப கவலை என்ன ஆகுது பிரதர்? நாளை தினத்தினுடைய கவலை என்ன பிரதர்? என்ன செய்ய போறோம், எது செய்ய போறோம்? நம்ம கூட படிச்சவங்களாம் இன்னைக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான், நம்ம இன்னும் 20,000 என்ன செய்யல, தாண்டல. 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நாளை தினத்தை அது பார்த்துக்கிடும், நீ கவலைப்படாத. அப்ப அந்த கவலைப்படாத என்கிற அந்த சத்தியத்தின் அடிப்படையில தான் ஆண்டு சொன்ன ஒரு பெரிய காரியம் என்னன்னா, உனக்கு எது தேவை என்பதை உன் பரம தகப்பன் அறிந்திருக்கிறார். என்ன உண்ண வேணும்னு தெரியும், என்ன உடுக்க வேணும்னு தெரியும், எல்லாம் உன் பரம தகப்பன் அறிந்திருக்கிறார் இல்லையா? என்னங்க இவ்வளவு நிறைய டிராவல் பண்றோம், ஊழியம் பண்றோம், அப்ப ஆண்டு தெரியும், கார் வேணும்னு தெரியும், காருக்கு போடுறதுக்கு டீசல் வேணும்னு தெரியும், டீசல் போடுறதுக்கு பணம் வேணும்னு தெரியும் இல்லையா? ஒரு 5000 கிலோமீட்டர் கார் போடுது, நீங்க என்னங்க எத்தனை லிட்டர் டீசல் ஊற்றணும்? ஒரு 10 கிலோமீட்டர் 6000 வச்சுக்கிடுங்க. எத்தனை லிட்டர் ஊற்ற விட்டுருக்கோம்? 5000 இருக்குதுக்கு 500 லிட்டர் ஊற்றணும். அப்ப எவ்வளவு தேவைப்படும்?
50,000 தேவைப்படும். எவ்வளவு? ஒரு டீசலுக்கு மட்டும் ஒரு மாசத்துக்கு யாருக்கு? எனக்கு. அப்ப அதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? வெறும் டீசலுக்கு மட்டும் 50,000 வேணும். அதான் வண்டி ஓடும். இப்படி எல்லாருடைய தேவையும் அவருக்கு தெரியும், எல்லாருடைய தேவையும் தெரியும், எல்லாருடைய காரியம் அதனால தான் அறிந்திருக்கிறேன். அப்ப கவலைப்படான்னு சொன்ன ஆண்டவர், உன் பிரச்சனை என்ன, உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறேன். எவ்வளவு மருத்துவ செலவு வேணும் அறிந்திருக்கிறார் ஆண்டவர். என்னங்க, ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் எனக்கு இந்த வெரிகோஸ் வந்துருச்சு திடீர்னு காலில், அது சரியாகுமா பிரதர், உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்காவது ஹீல் ஆயிருக்கான்னு. அப்ப நான் சொன்னேன், எங்க சர்ச்சில் ஒரு அம்மாவுக்கு வந்தது, அந்த அம்மா ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஏன் வெரிகோஸுக்கு ஸ்டாக்கின்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, உங்களுக்கு ஹீல் ஆயிடுச்சு. விளங்குதா இல்லையா? அவங்களுக்கு யாருக்குமே ஹீல் ஆகாத, என்னடா திடீர்னு எங்க சர்ச்சில் ஒரு அம்மா ஹீல் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அவங்க என்ன பண்ணாங்க, நான் சொன்னேன் என்னோட வெரிகோஸுக்கு அவங்க ஸ்டாக்கின்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஹீல் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ஹீல் ஆகல. அப்ப நானும் ஒண்ணு வாங்கி தந்துட்டுமான்னாங்க. அப்ப யாருக்கு என்ன தேவை தேவனதை அறிந்திருக்கிறார். எதையும் தீர்க்கத்தக்க காரியம் தேவனிடத்துல உண்டு. மருத்துவ செலவு என்ன பிரதர், இது என்ன பிரதர், மெடிசனுக்கு எங்க போறது, என்ன ஆகும், ஏதாகும், இவ்வளவு மெடிசன் தன்னா ஃபியூச்சர்ல எதெல்லாம் சைட்ல அடி வாங்கும், எல்லாம் கத்தருக்கு தெரியும், அவர் பார்த்துக்கிட்டு, அவ்வளவுதான். அடுத்த கடத்த நோக்கி தந்துட வேண்டியதான். அப்ப கவலைப்படாத. இது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய சத்தியத்தை சொல்லிட்டு தான் அந்த கவலைப்படாதுங்கிற காரியத்தை ஆரம்பிச்சாரு. என்ன போட்டிருக்குது அப்படி கேட்டீங்கன்னா, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது அப்படி சொல்லி 2 எஜமான் யார சொன்னாரு? ஒன்னு யாரு? ஒன்னு தேவனாய் கர்த்தர், 2வது யாரு? உலக பொருள். அப்படிதான போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? உலக பொருளுக்கும் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய நினைச்சாது முடியாது. அப்ப 2 பேருக்கு ஒன்னா ஊழியம் பண்ண முடியாது. 2 பேரை சொன்னார், ஒன்னு தேவன், இன்னொன்னு என்னது? உலக பொருள். அப்ப 2 ஆப்போசிட் இல்லையா? அதுதான் அப்படி எழுதினார். தேவனும் உலக பொருளும் எதிர் துருவங்கள். அப்ப உலக பொருள் தேவையில்லையா பிரதர்? அதுல எது தேவை என்பதும் தகப்பன் அறிந்திருக்கிறார். பணம் இல்லைன்னா ஊழியம் கூட பண்ண முடியாது. ஆனா அதனுடைய தேவைகளை தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். நீங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப தேவனாய் கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு? எல்லாம் அவருக்கு தெரியும், கரெக்டா தெரியும். தேவனுக்கு எல்லாம் தெரியும், எது தேவை என்னது எல்லாம் தெரியும். அப்ப நான் எதுக்காக கவலைப்படணும்? ஐயா, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒன்னா ஊழியம் பண்ண முடியாது. 2 நேசித்து நீ ஒரே டிராக்ல போக முடியாது. 2 பாத்தீங்கன்னா 2 போட்டு மாதிரி, 2 தண்டவாளம் கிடையாதுன்றாரு. என்னங்க, 2 தண்டவாளம் ஒன்னா போகும், 2 போட்டு ஒன்னா பயணிக்குமா? அப்ப 2 வேற வேறையா? அதனால ஒன்ன நேசிச்சு ஒன்ன நீ என்ன பண்ணிடுவ? விட்டுருவேன். தேவனாய் கர்த்தர் சொல்ல, முழுக்க உலக பொருளையும் உங்கள் தேவைகளையும் மையப்படுத்தியே வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா தேவனை விட்டு விடுவீர்கள் என்கிற சத்தியம் அதற்குள்ளே அடக்கம். விளங்கிட்டா? அதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரம தகப்பன் அறிந்திருக்கிறாரோ அதையெல்லாம் கர்த்தர் கூட தருவார். கூட தருவார்னா கூட்டி தருவார்ல, எது கூட தருவாரு? நீங்க கூட்டி தருவார் நினைச்சிட்டு போயிட விடாது. கூட தருவார்னு அர்த்தம் நல்லா கவனிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, இதெல்லாம் அது கூட உனக்கு வரும்னு அர்த்தம். கூட தருவார், கூட்டி தருவார்ல, அது கூட வரும். எது கூட வரும்? அந்த தேவனுடைய ராஜ்யத்தோடும் தேவனுடைய நீதியோடும் உங்ககிட்ட வந்து என்ன செய்யும்? அது சேரும். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? உன்னுடைய தேவைகள் என்ன என்பதும் தகப்பன் அறிந்திருக்கிறார். அந்த தேவைகள் உனக்கு எப்ப சந்திக்கப்படணும்? நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் போது அந்த 2ஓட சேர்ந்து 3வதா இதுவும் உனக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும் என்பதான் தேவனுடைய சத்தியமாய் அடங்கி இருக்கிறார். அந்த 2ஓட சேர்ந்து இதுவும் உனக்கு கொடுக்கப்படும். அப்ப பிரதர், அந்த 2 எனக்கு வேண்டாம், அல்லது அந்த 2ல 1 வேணும், இன்னொன்னு வேண்டாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவாங்க, ஆனா நீதியை தேட மாட்டாங்க. தேவனுடைய ராஜ்யம் என்ன பிரதர்? இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா, இது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. நீதியை தேடுறதுன்னா என்ன பிரதர்? வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்கள்கிட்ட கர்த்தர் பேசுறாரு இல்லையா, அதுதான் நீதி. அந்த நீதியை தேடுறது என்னது? 2வது ரகம். அப்ப ஒரு ஆள் சொல்லும், இல்ல பிரதர், எனக்கு அந்த முதல் இருக்குது மட்டும் வச்சுக்கிறேன், 2வது உள்ளது வேண்டாம். அப்ப இது கூட கிடைக்குமானா கிடைக்காது. இந்த 2ஓட இணைத்து 3வதாக உங்கள் தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்படும் என்பதான் இதுல சொல்லப்படுற பெரிய சத்தியம். தேவனையும் உலக பொருளை ஒன்னா வச்சு பயணிக்காதீங்க.
தேவனை தேடு, உலக பொருள் கொண்டு வரும். தேவனை தேடுவதில் காரியத்தில் குறைவு வந்தா இங்கேயும் குறை வந்துடும். அதை தேடுறதுல குறைவே இல்லைன்னா இது உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். ஏன்னா கர்த்தர் நினைப்பார் என்னன்னா, எவ்வளவு பொருள் என்ன என் மகன் இருந்தாலும் என் மகன் இருந்தாலும் அவ ஒரு நாள் என்ன செய்ய மாட்டா, விட்டுற மாட்டான்னு அவளுக்கு தெரியணும் இல்லையா? என்ன இருந்தாலும் சரி அவ என்ன விட்டுற மாட்டான், அவ என்ன விட்டுற மாட்டா என்கிற ஒன்றை அறிந்துதான் தேவன் தொடர்ச்சியா செய்யறார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல மெசேஜ் கேட்கறது இல்லை. அதோடு ரொம்ப நெருக்கமா தேவன் வச்சிருக்கிற மிக மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓய்வு நாள் ஆராதனை என்பதை தேவனை தேடுவதில் கர்த்தர் முதலிடமா வச்சிருக்கிறார். அப்ப வீட்டுல பிரதர் நான் ஆன்லைன்ல மெசேஜ் கேட்கறது அது என்ன பிரதர்? அது முதன்மைப்படுத்தப்படல. கர்த்தராலே முதன்மைப்படுத்தப்படுகிற தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது என்னன்னா ஓய்வு நாள் ஆராதனை. யாத்ராமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல அந்த கற்பலைகளை தேவன் மோசே வசமாய் ஒப்புவிப்பதற்கு முன்னாடி அதை தேவனாய் கர்த்தர் அவனோடு பேசினார். 2 கற்பனைகளை கையில கொடுத்து, அப்பா இத 10 காரியத்தினை சரியானபடி கடைபிடிச்சா உனக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் சொன்னார் இல்லையா? இதுதான் நான் இஸ்ரவேலுக்கு வைக்கிற நியதி, என்னுடைய நியமம்னு உன்னை கையில கொடுத்தார் இல்லையா? அதுக்கு முன்னாடி தேவன் அதை குறித்து மோசே கிட்ட பேசினார். அப்ப அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப 10 கட்டளைகளை கை கொண்டாலும் ஓய்வு நாளை நீங்க என்ன செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது, தள்ள முடியாது. சிலருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது, எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறாது, அதுக்குள்ள நம்ம உள்ள போக முடியாது. ஆனா இது அவ்வளவு முக்கியமானது என்பதனால தேவனாய் கர்த்தர் பாத்தீங்கன்னா அந்த 2 கற்பனைகளை கையில கொடுப்பதற்கு முன்னாடி அதை குறித்து பேசினார். அதை குறித்து பேசின காரியங்கள்ல நீங்க ஒன்றை நீங்கள் சரியானபடி விளங்கி கொள்ளணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, வாசிக்கலாமே. இப்ப 13ஆம் வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் யாருடைய ஓய்வு நாட்களை? ஆண்டவருடைய ஓய்வு நாள், என் ஓய்வு நாட்களை என்ன செய்ய வேண்டும்? ஆசரிக்க வேண்டும். அது என்னுடைய நாள். தேவன் ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி அதை தனக்கென தெரிந்து கொண்டார் என்று வேத வசனம் சொல்லுது. ஓய்வு நாள் என்பது பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒன்று. விதண்டாவாதத்து கேட்கக்கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதர் அப்ப பழைய ஏற்பாடு காலத்துல சனிக்கிழமை இருந்துச்சு, இப்ப ஞாயிற்றுக்கிழமையா இருக்குது, அப்ப எது ஓய்வு நாள் அப்படின்னு கேட்கக்கூடாது. வாரத்துல ஒரு நாள் உனக்கு ஓய்வு நாள், அவ்வளவுதான். நாளைக்கே இந்திய தேசத்துல ஒருவேளை இனி சண்டே எல்லாம் விடுமுறை கிடையாது, வெள்ளிக்கிழமை தான் விடுமுறைன்னு அறிவிச்சா என்ன செய்யணும்? என்ன செய்வோம்? ஆராதனை என்ன பண்ணுவோம்? சரி, கொரோனா காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல்ல பாத்தீங்கன்னா அந்த தடை 144 இருக்கும்போது எல்லா சபைகளும் எப்ப ஆராதனை நடத்தினாங்க? ஃபுல் லாக்டவுன் இருந்தது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் இருந்தது. ஞாபகம் இருக்கா? நமக்கு ஞாபகம் வருது, பெரிய வியாதி. எனக்கே ஞாபகம் இருக்குன்னா மொத்தத்தையும் மறக்கிறாள்னா, எனக்கே ஞாபகம் இருக்குன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கண்டாமா? அப்புறம் சண்டே மாத்திரம் என்ன வச்சிருந்தாங்க? மொத்தமா பாத்தீங்கன்னா திறந்து விட்டோன்னே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவ்வளவு பேரும் மீன் கடையிலையும் கறி கடையிலையும் போய் குமிஞ்சிடறான்னு சொல்லிட்டு சண்டே லாக்டவுன் ஞாபகம் இருக்கா? அப்ப அந்த சண்டே லாக்டவுன்ல ஆராதனை எப்ப நடத்தப்பட்டுச்சு? சனிக்கிழமை நடத்தப்பட்டுச்சு. விளங்கிட்டா? ஆக மொத்தம் ஆராதனை நடக்கணும். வாரத்தில் ஒரு நாள் தேவனுடைய நாள். இன்னைக்கு மிடில் ஈஸ்டுக்கு போனீங்கன்னா அங்க நடக்கிற எல்லா ஆராதனையும் வெள்ளிக்கிழமை தான் நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் என்னது? விடுமுறை நாள். ஒருவேளை இந்த பீரியடு பிஜேபி முழு பலத்தோடு வந்திருந்தனா நிறைய சேட்டை பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் கர்த்தர் நம்மகிட்ட ஜனவரி மாசமே சொல்லி செக் வச்சு கொஞ்சம் பிடிச்சி உட்கார வச்சிருக்காரு. இவங்களோட அஜெண்டாவில், பிஜேபி அஜெண்டாவில் இதெல்லாம் இருக்குது. என்னெல்லாம் இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஒர்க்கிங் டேயா மாத்தணுங்கிற அஜெண்டா இருக்கு. அத நடுவுல ஜெயலலிதா இருக்கும்போது கூட ட்ரை பண்ணி பார்த்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. வெள்ளிக்கிழமை கொண்டு வரலாமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ரேஷன் கடைக்குள்ள மெதுவா என்ன பண்ணாங்க, அதை கொண்டு வந்தாங்க. எல்லாம் 1-2 வேலைகள் செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. பண்ணிட்டா என்ன பண்ணிட்டா வெள்ளிக்கிழமை விடுமுறைனாங்கன்னா, ஆமாயா எங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் என்னது அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். 6 நாள் வேலை, 1 நாள் ஓய்வு. அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். சூழ்நிலைக்கு ஏற்றபடி விதண்டாவாத்து கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்டா அப்படிதான் ஒரு சர்ச்சில் முழுக்கு ஞானஸ்தானத்தை பத்தி பேசினேன். பேசி முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒருத்தர் எழும்பி, ஐயோ அப்ப ராஜஸ்தான்ல எப்படியா ஞானஸ்தானம் கொடுப்பாங்கன்னாரு. விளக்கென்ன, மக்கள் வாழணும்னா ஒருத்தன் குளிக்கணும், கழுவணும், எல்லாத்துக்கும் தண்ணி இருந்தா தான் வாழ முடியும். அதனால ராஜஸ்தான்லயே அது இருக்கிற இடத்துல தான் மக்கள் என்ன செய்வான்? பாலைவனத்தில் இருந்த மக்களும் வாழ மாட்டான். குளிக்கிறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்குதோ அங்கதான் வாழுவான். அதனால விதண்டாவாதமா கேள்வி கேட்காதீங்க. என்ன பெரிய அதிர்ச்சியில உட்காந்துட்டாரு. ஏன்னா இந்த கேள்வி நிறைய பேர்ட்டு கேட்டு பார்த்திருப்பாரு. புரியா இல்லையா?
விந்தாளி ஆட கூட பிடிச்சாலு அப்படின்னா அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுவாங்க. எதுக்குனாலும் பதில் சொல்லுவாரு அப்படின்னா சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்ப நல்லா கவனிக்க, விதண்டாவதமா கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப ஓய்வு நாள் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா, அது என்னுடைய நாள்னார். அது என்னுடைய நாள்னார். ஒண்ணு, அது உங்களுக்கு எனக்கு ஒரு அடையாளம். நீ தேவனுடைய பிள்ளை என்பதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கையில பைபிள் வச்சிருக்கிறது இல்ல, கழுத்துல கிராஸ் போட்டு ஒரு செயின் தொங்க விடுறது இல்ல. அது கூட சேர்ந்து இன்னொன்று இருக்குது. ஓய்வு நாளை கரெக்டா ஆராதிக்க ஞாயிற்றுக்கிழமையான எங்க போயிருவாங்க? சர்ச்சுக்கு போயிருவாங்க என்பது ஒரு அடையாளம். நீ கிறிஸ்தவன் என்கிறோடைய அடையாளம். அந்த அடையாளத்தை தொலைச்சிட்டு எப்படி நீங்க சாட்சியா வாழ போறீங்க? அது ஒரு அடையாளம். அப்ப ஆண்டு சொல்ல என்னுடைய நாள் ஓய்வு நாள், அப்புறம் அது என்னுடைய அடையாளம். அதாவது எனக்கும் உங்களுக்குமான ஒரு அடையாளம், உனக்கும் எனக்கு நடுவில் இருக்கிறதான அந்த பிணைப்பினுடைய அடையாளம் ஓய்வு நாள். அப்புறம் அது கீழே பாருங்க, ஆகையால் அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சலாக்குறவன் கொலையுண்ண கடவன். ஆண்டு எவ்வளவு தீவிரமா அதை குறித்து பேசி இருக்கிறான் நீங்க உணர்ந்து கொள்ளணும். கொலை பண்ணுவேன் அப்படின்னாரு. அப்புறம் கீழே என்ன சொன்னார் பாருங்க, தன் ஜனத்தில் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். இதெல்லாம் கடுமையான வார்த்தைகளை கர்த்தர் பயன்படுத்துறார். என் ஜனத்தின் நடுவில் ஆசீர்வாதமா வாழ முடியாது என்பதை தேவனாய் கர்த்தர் பதிவு பண்ற. அறுப்புண்டு போவான். அப்புறம் அடுத்து சொல்றார், 6 நாளும் வேலை செய்யலாம். எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் கூட வேலை செய்யலாம், எக்ஸ்ட்ரா 4 மணி நேரம் கூட செய்யலாம். கர்த்தர் அனுமதிக்கிறார், வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். இப்ப எகைன் சொல்றார், என்னால் மாத்திரமல்ல, அது கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. ரெண்டாவது ரிப்பீட் பண்றாரு. ஆண்டவரை கர்த்தர் என்ன சொல்ல, என்னால்ன்றாரு, அது பரிசுத்தமானதுன்றாரு, அது எனக்கும் உனக்கும் நடுவான அடையாளம்ன்றாரு. இப்ப அது கீழே இன்னும், ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவன். அது அடையாளன்றதை தாண்டி அடுத்து சொல்றாரு, உனக்கு நடுவில் இருக்கிற நித்திய உடன்படிக்கை. நித்திய உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை பிரதர்? தலைமுறை தோறும் நீ கடைபிடிக்க வேண்டிய உடன்படிக்கை. ஆண்டு சொன்ன காலம் மாறிட்டு பிரதர், லேட்டஸ்ட் ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, எந்த இதுக்கு அங்க பதில் கிடையாது. தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய நித்திய உடன்படிக்கை. அது மாத்திரம் கீழே இன்னும் ஒரு ஆழமான காரியத்தை பேச வாசிக்கலாமே. அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளம். மறுபடியும் சொல்றார், எனக்கு உனக்கு நடுவிலான அடையாளம். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். ஓய்ந்திருந்து என்ன பண்ணாரா? பூரித்தார் அர்த்தம், சந்தோஷமா இருந்தார், ஹாப்பியா இருந்தார். தன்னுடைய 6 நாளுடைய படைப்பை அனுபவிச்சார். தன்னுடைய 6 நாளுடைய அந்த உழைப்பினுடைய அழகை பார்த்து ரசித்தார். நீங்க என்ன வேணா வார்த்தை வச்சுக்கிடுங்க, பூரித்தல்ங்கிற வார்த்தைகள் அதெல்லாம் அடக்கும். 6 நாள் கஷ்டப்பட்டையா, ஒரு நாள் அமர்ந்திருந்து கர்த்தரை தேடி அவருடைய நாள் அவரு கொடுத்து அதுக்குள்ள போய் அமர்ந்து நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக்கிட்டு நம்ம இருக்கிற குறைகள்லாம் விட்டுட்டு ஆண்டவரை ஆராய்ச்சி கடந்து வந்து அந்த 6 நாள் உழைப்புக்குண்டான பலனை என்ன செய்வது? ரசிப்பது, பூரிப்பது, மகிழ்ந்திருப்பது. 7வது நாளும் தொடர்ந்து ஓடுன்னு ஆண்டவர் சொல்லலை. இதுக்குள்ள நிறைய அடையாளம் இருக்கும். ஆண்டவர் எதெல்லாம் சொன்னாரோ அதுக்குள்ள சரீர பிரகாரமான சின்ன காரியம் இருக்கும், எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு நாள் உனக்கு வாரத்துல ஓய்வும் அவசியம் தான்ன்றாரு, ஆராதனையும் அவசியம், ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறது கூட அதுக்குள்ள அடங்கி இருக்கும். ஆண்டு சொன்ன எல்லாத்திலையும் பாருங்க, பன்றியை சாப்பிடாதன்னாரு பழைய ஏற்பாடு காலத்துல, புதிய ஏற்பாடுல எதை வேணா சாப்பிடுனாரு. ஏன் சொன்னாரு பிரதர்? பழைய ஏற்பாடு காலத்துல சுட்டுதான் சாப்பிடுவான் இல்லையா? அவ பன்றி சமைப்பது, அதுல இருக்கிற டேப்வாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? பன்றிக்கறி என்ன உண்டாக்கும்? சரியா சமைக்கலன்னா டேப்வாம் வரும். அது ரத்தத்துள்ள போய் மூளை வரைக்கும் போய் செத்தவனோட லிஸ்ட் நிறைய இருக்கு. அப்ப கர்த்தருக்கு தெரியுது செட் ஆகாது. அப்புறம் சொன்னார், என்ன சொன்னாரு? பிளட்டு சாப்பிடாதன்னாரு. பிளட்டுக்கு நீங்க ஆவிக்குரிய விளக்கம் கொடுத்தாலும் சரீர விளக்கமும் அதுக்குள்ள இருக்கு. என்ன இருக்கு பிரதர்? நம்மளுடைய எல்லா நோயும் எதுக்குள்ள இருக்கும்? நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணா நமக்கு என்ன நோய் இருக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறான். கிட்னி போயிடுச்சுன்றான், சட்னி போயிட்டுறான், எல்லாம் சொல்லிடுறான், பட்டியல் அவ்வளவு சொல்லிடுறான். அப்ப என்னுடைய சரீரத்தில் இருக்கிற சகல நோயும் எதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது? ரத்தத்துல. அப்ப அந்த ஆடோ மாடோ அது என்னவோ அதுக்குள்ள இருக்கிற எல்லா நோயும் எதுல இருக்கும்? ரத்தத்துக்குள் இருக்கும். வேண்டான்னாரு. அப்புறம் கொழுப்பெல்லாம் எனக்குரியது, நீ பலி செலுத்தும் போது கொழுப்பெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொழுப்பை தனியா பிரிச்சிடணும், மற்றதை நீ புசிக்கலான்னாரு. ஏன்னா கொழுப்பு ஓவரா தின்னா ஹார்ட் அட்டாக் வரும்னு அவருக்கு தெரியும்.
பழைய ஏற்பாடு காலத்துல தெரியாது, அதை ஏன் விளக்கம் சொல்றது? அதனால கொழுப்பை என்கிட்ட கொடுத்துருன்னார். தசைகளுக்கு நடுவில் இருக்கிற கொழுப்பே உனக்கு போதுமானது. ஆட்டு கடைக்கு போய் வாங்கும் போது அந்த கொழுப்பை கொஞ்சம் அறுத்து போடுன்னு கேட்டு செத்து போயிடாத, அதை கேட்காதன்னார். நம்மால் போய் கேட்பான்ல, அதையும் கொஞ்சம் அறுத்து போடுமா. அப்ப தசைகளுக்கு நடுவில் கொழுப்பு இருக்கா? இருக்கு. அதுவே உன் சரீரத்துக்கு என்னது? போதுமானது. இந்த கொழுப்பெல்லாம் கழிக்க முடிச்சதெல்லாம் கழிச்சது என்பதான் எனக்கு கொண்டு வந்து படைச்சது அர்த்தம். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏராளமானது. தன்னால செத்ததை சாப்பிடாதான்னாரு, நொறுங்குண்டு செத்ததை சாப்பிடாதன்னாரு, நசல் கொண்டதை சாப்பிடாதன்னாரு. என்ன காரணம் பிரதர்? அது எதால செத்துச்சுன்னே உனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். என்னங்க, கோழி தெரியும் செத்து கிடக்குது, ஒரு பாம்பு கடிச்சு கூட என்ன இருக்கும்? செத்து இருக்கும். ஆடு செத்து கிடக்குது, அது கூட அப்படி இருக்கலாம். எதனால? ஏதாவது நோய் கண்டு செத்து இருக்கும், அதையா நீ சாப்பிட்டு நீ நோயாளி ஆகிற என்பது அதனுடைய விளக்கம். இப்படி எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்தார். அப்போ 7வது நாள் எனக்குரிய நாள் சொன்னாருங்க. ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்திக்கன்னாரு. நீ அதுல ஆறாதேன்னாரு. அது மாத்திரம்தான் அதுக்குள்ள அடங்கி இருக்குதானா? இல்ல, உனக்கு வாரத்துல ஒரு நாள் ரெஸ்ட் அவசியம் என்பதும் அதுக்குள்ள அடங்கி இருக்குது என்பதும் மறந்துடாதீங்க. குடும்பத்தோட உட்காருங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றது உண்டு. காலைல சர்ச்சுக்கு வாரியா, சர்வீஸ் முடிக்கிறியா, நேரா வீட்டுக்கு போ. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஃபேமிலியா உட்காந்து என்ன பண்ணுங்க? என்ன பண்ண சொல்லிருங்க? ப்ரேயர் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. சண்டே அன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட என்னெல்லாம் பேசினாரோ அதை குறித்து வீட்டில் 4 வார்த்தை பேசுங்க. ஆமா, நமக்கு ஆண்டு இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும், இதெல்லாம் உனக்குள்ள வரணும் எனக்குள்ள வரணும் பேசிக்கிடுங்க. உட்காந்துருந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நினைச்சிங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க. மத்தியானம் நல்லா சாப்பிடுங்க. சமைச்சாலும் சரி, ஹோட்டலில் வாங்கினாலும் சரி, அது உங்க சௌரியம். சாயந்தரம் ஆனா ஃபேமிலியோட இருங்க. ஃபேமிலியோட சேர்ந்து அப்படியே ஒரு ரவுண்ட் எங்கேயாவது என்ன செய்யுங்க, போயிட்டு வாங்க. ஒருத்தர் கார்ல போறாருன்னா உனக்கு கார்ல போற காசு இல்லைன்னா பஸ்லயாவது போ. ஒரு பீச்சுக்கு அவர் போறாரு பிரதர், ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாரு பிரதர், எனக்கு அதுக்கு வழி இல்லை, பரவாயில்ல, அந்த பீச் ஓரமா இருக்கிற கையேந்தி போன்ல என்ன செய், ஒன்றும் தப்பு இல்லையே. மகிழ்ச்சியா இருப்பதற்கு பணம் தான் முக்கியமா? என்ன மகிழ்ச்சியா இருக்கிறது பணம் வேணுமா? பணம் இருக்கிறவங்களா மகிழ்ச்சியா இருக்கிறான்னா அது அடுத்த கொஸ்டின். எந்த வீட்டுல சொத்துக்கு பிரச்சனை பிரதர், எந்த வீட்டுல சொத்து நிறைய இருக்குதோ அந்த வீட்டுல என்னது அடி தடி, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை எல்லாம் இருக்கு. எதுவுமே இல்லாத வீட்டுல ஒண்ணு இல்லையே. அவங்க சமாதானமா தானே போறாங்க. பிள்ளை வளரும் போதே முடிவு பண்ணிடுது, எங்க அப்பா ஒன்னும் சேர்த்து வைக்கல, நானா பார்த்தாதான் உண்டு, நானா படிச்சாதான் உண்டு, நானா வேலைக்கு போனாதான் உண்டு, நானா வீடு கட்டினாதான் உண்டு என்பது அதுக்கு வளரும் போதே தெரிஞ்சிருது. அது தெளிவா தான் வளருது. ஏதாவது புரியுதா புரியலையாங்க? எல்லாம் இருக்கிறது தான், எல்லாம் இருக்குது, நமக்குன்னே வளருது. தனா வீட்டில் நினைச்சது அது வளருது. ஏதுனாலும் அப்பா பார்த்துக்கிடுவாரு, ஏதுனாலும் அம்மா பார்த்துக்கிடுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே அது வளருது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். என்னன்னா, மிக தெளிவாக வசனம் சொல்லுது, நல்லா ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு. கர்த்தர் ஓய்வு நாளிலே பூரித்தார். அவர் பூரித்தார், அவர் ரொம்ப ஹாப்பியா இருந்தார். 6 நாள் எல்லா வேலையும் பிடிச்சதியா, அந்த வேலைகளை பார்த்து சந்தோஷப்பட்டாரு. அவர் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தார். அப்படி போல நீயும் மகிழ்ச்சியாயிரு என்பது தேவன் சொல்ற வார்த்தை. புலம்பிட்டே இருக்கக்கூடாது. வந்தோமா, உட்கார்ந்தோமா, சரி ஜெபிச்சோம், வீட்டுக்கு போனோம், ஆண்டு டொப்பு கொடுத்தோம், ஜோம் பண்ணோம், சரி இன்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு போனோம், நாளைக்கு அந்த ஹோட்டலுக்கு போனோம், பரவாயில்ல, எல்லாம் சண்டே வச்சுடுங்க. 24/7 ஹோட்டலே சாப்பிடாதீங்க, வீணா போயிருவீங்க. அது ரொம்ப முக்கியமானது. என்னங்க, எப்போ வீட்டுக்கு வாசல்ல ஸ்விக்கியும் சொமேட்டோவும் நினைச்சுன்னா அப்புறம் 108 வரும்னு அர்த்தம். அது ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. அது நிறைய நினைச்சுன்னா ஆரஞ்சு சொக்காயும் ரெட் கலர் சொக்காயும் வீட்டு வாசல்ல வந்துகிட்டே இருந்துச்சுன்னா 108 வரலாம். அப்ப தேவனாய் கர்த்தர் ஓய்வு நாளை அப்படி சொல்லிட்டு தான் 2 கற்பலைகளை என்ன பண்ணாரு, அங்க மோசே வசமாக ஒப்புவித்தார். ஐயா இதை வச்சுக்கன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி அவர் சொன்னதுதான் ஓய்வு நாள். அப்ப ஓய்வு நாளுடைய நோக்கம் என்ன நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது கர்த்தருடைய ஓய்வு நாள், அது பரிசுத்தமானது, அது கர்த்தருக்கு நமக்கு நடுவில் இருக்கிற அடையாளம், அது நமக்கும் கர்த்தருக்கு நடுவா இருக்கிற உடன்படிக்கை, தலைமுறை தோறும் நிறைவேற்ற வேண்டிய உடன்படிக்கை. அதை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த நாளாக வைத்தார். ஆகவே நாமும் அந்த நாளிலே நம்மை பரிசுத்தப்படுத்துவது அவசியமான ஒன்று. நம்ம யாரு பிரதர்? எல்லாருமே குறைவுள்ள பாத்திரங்க தான், யாருமே நிறைவானம் கிடையாது. இங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிற நானானாலும் நீங்களானாலும் ஐயா ஏன் கேட்ட ஒரு குறையில நீங்க சொல்லவே முடியாது. 1000 குறை இருக்கு. குணாதிசயங்கள்ல, செயல்பாடுகள்ல, பேச்சுல, எல்லாத்திலும் இருக்கு. கர்த்தர் எதையெல்லாம் உணர்த்துகிறாரோ அது எல்லாம் நமக்கு அவசியமானது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியோடு சேர்ந்து என்னுடைய தேவைகளும் எனக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாயிருக்கிறது.
அப்ப தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு அங்கம் என்னது? இந்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளுடைய முக்கியமானது என்ன பிரதர்? நம்மை நாமே பரிசுத்தப்படுத்துவது. ஆமா, பரிசுத்தப்படுத்துவது ரொம்ப முக்கியமானதான்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் வசனம் சொல்லுது. ஒரு 4 வசனங்களை வாசிக்க போறோம். யாராவது ஒருவர் இப்பொழுது யாத்திரா 19ஆம் அதிகாரத்தை திருப்பி அதுல வர்ற 9, 10, 11 ஏன் நான் என்னை பரிசுத்தப்படுத்தினேன் என்பதற்காக. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திலே வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்திலே போய் என்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். அதாவது தேவனாய் கர்த்தர் பேசுவதற்கு பரிசுத்தம் அவசியமானது. ஜனங்களுடைய எல்லா பிரச்சனையும் போய் சொன்னான். கர்த்தர் சொன்னார், எல்லாத்துக்கும் நான் இப்ப பதில் கொடுக்கிறேயா? அந்த பதிலுக்கு முன்னாடி 2 நாள் அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். அப்ப தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கட்டும்னு அர்த்தம். சரிங்க, ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து 2 நாள் ஜெபம் பண்ணா பரிசுத்தமாயிருவாங்களா? இன்னும் 100% பரிசுத்தமாயிருவாங்களா? பரிசுத்தமாக மாட்டாங்க. ஆனா பரிசுத்தம் ஆக வேண்டும் என்கிற முனைப்பு, பரிசுத்தமாக வேண்டும் என்கிற எண்ணம், கர்த்தரிடத்துல மன்றாடுகிற மன்றாட்டு தேவனை அவளிடத்துல பேச வைக்கிறது. 3ஆம் நாள்ல நான் வருவேன். இதை சொல்லும்போது சொன்னாரு, வஸ்திரத்தையும் நல்லா தொய்ச்சு ரெடியா இருக்கு சொல்லுனாரு. கொஞ்சம் குளிச்சு சுத்த பத்தமா இருக்கு சொல்லுனாரு. ஐயா, உள்ளுக்குள்ள சுத்தத்தை ஒருத்தன் விரும்ப ஆரம்பிச்சிட்டான்னா வெளியில அவனுக்குள்ள சுத்தம் வந்துடும். வெளியில ஒருத்தர் சுத்தம் இல்லாம ஒரு வாரத்துக்கு ஒரு குளிக்கிறான்னா கண்டிப்பா உள்ளமும் சுத்தமா இருக்காது. நீங்க உங்க வீட்டில் இருக்கிற ஆளை கூட எடுத்துடுங்க. அவர் வாரத்துக்கு ஒரு தான் குளிப்பாரு பிரதர். அந்த ஆள்கிட்ட குளிக்கிறக்குள்ள சண்டை போனோம்னா அந்த ஆள் உள்ளமும் அழுக்காதான் இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னார், ஐயா, நான் உன் நடுவில் உலாவி உன் கூட நான் வாசம் பண்ணணும்னா, உன்னை ரட்சிக்கணும்னா உன் பாளையம் சுத்தமா இருக்கு கடவுதுன்னாரு. அதுக்கு சொன்னாரு, அங்கங்க மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா அங்கங்க நெருப்பு வைக்காத, ஊருக்கு வெளியே போய் நெருப்பு வச்சு குழி தோண்டி இப்பதான்னாரு. அப்ப ஆண்டர் பிரதர் சாக்கடைக்குள்ள வரமாட்டாரு. ஒரு வீடோட சுத்தத்தை வச்சு அந்த வீட்டுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுவாரான்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நாத்தத்தை வச்சு இந்த வீட்டுல யார் வாசம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு என்ன பண்ணிடலாம்? பிசாசு எங்கே குடியிருக்கிறதோ அங்கே துர்நாற்றம் வீசும். ரோட்ல புத்தி பேதளிச்சு அலையிறான் இல்லையா, அவன் புத்தி பேதளிச்சிருக்குதா, ஏன் பேதளிச்சிருக்கு தெரியாது, பிசாசு பிடியில் இருக்கிறானான்னு தெரியாது. பாதி பேர் பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு தேவையில்லாத ஒரு 10 மூட்டையை தூக்கி மேல தொங்க போட்டு அப்படியே போயிட்டே இருப்பான் ரோடு வழியே. எங்க போறான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா எப்பவும் ஃபுல் லோட்லாம் போவான். பாத்துருக்கீங்களா? அவனுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்ககிட்ட எப்படி பேசுவாரு? அப்ப உள்ளத்தை சுத்தம் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனுஷன் சுத்தத்தை விரும்புகிறவனா இருந்தானா வெளி சுத்தம் வந்துடும். அவன் ஒரு நாளைக்கு 4 தடவை குளிப்பான், 4 தடவை என்ன செய்வான், சுத்தமா இருப்பான், ஒழுங்கா ட்ரெஸ் என்ன செய்வான், நீட்டா போடுவான். கந்தையானாலும் கசக்கி கெட்டு நமக்கு ஒரு பழமொழியா இருக்கு இல்லையா? என்னங்க, கிராமங்கள்லாம் நீங்க அப்படியே தோட்டங்களுக்கு போனீங்கன்னா அங்கே குளிப்பாங்க, அப்படியே துவைச்சி வெளியே காய போட்டிருப்பாங்க, அப்படியே குளிச்சு முடிச்சு மறுபடியும் என்ன பண்ணிட்டு போவாங்க, அதே சட்டை எடுத்து போட்டு போவாங்க. ஆனா அழுக்கோட போட மாட்டாங்க. உங்களை பேசுற மாதிரி தான் நீங்க தான் மாறணும். ஒழுங்கா டெய்லி குளிக்கணும், ஒழுங்கா பல்லு விளக்கணும். ஏற்கனவே நான் சொல்லிருக்கிறேன், காலங்காத்தால எழும்புனோடனே ஜோம் பண்ணேன்னு சொல்லி தூங்கி விளைஞ்சிட்டுலாம் உட்காரக்கூடாது. குளிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு தான் ஜோம் பண்ணணும் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஊத்த வாயோட யார்ட்டையும் பேசுவோமா? பேச மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி கத்தட்டையும் பேச வராதிங்க. பல்லுகளெல்லாம் விளக்கிட்டு நீட்டா குளிச்சுட்டு ஆண்டோட்ட உட்காந்து நினைச்சீங்க சோம் பண்ணுங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன் பிரதர் கத்துறது விரும்புறாரு? அப்ப அகச்சுத்தத்தை குறித்து, அப்ப தேவன் ஏன் பிரதர் பரிசுத்தமா இருக்கணும், என்னை நானே நான் ஏன் பரிசுத்தப்படுத்தணும், பரிசுத்தத்துக்கு நேரம் ஏன் ஒப்பு கொடுக்கணும், அப்பதான் கர்த்தர் உங்களிடத்துல பேசுவார். இதான் முதல் காரியம். அப்ப வரும்போதே நல்ல ஜம்முன்னு குளிச்சு நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி, இந்த பெர்முடாஸ் போட்டு டிஷர்ட் போட்டுலாம் சர்ச்சுக்குள்ள வராம, லெக்கின் போட்டு சர்ச்சுக்குள்ள வராம,
ஒரு நீட்டா வந்து அமர்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். இல்லைன்னா நினைச்ச மாட்டாரு. அப்ப தேவன் பேசுவதற்கு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். வந்து அமர்ந்து ஆண்டவரே, வரும்போதே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் போறேன், அப்படி ஆராதனைக்கு போறேன், இன்னைக்கு நீர் என் கூட இடைப்படணும், என் கூட பேசணும். அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணி கிளம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி நினைச்சு எத்தனை பேர் வந்து ஆராதனைக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து முழங்கால் போட்டு, ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஆராதனை நீர் என் கூட பேசணும்னு ஆயத்தமாகறீங்க தெரியாது. அதெல்லாம் கர்த்தருக்கு உங்களுக்கு நடுவா இருக்கிற உறவு. ஆனா கர்த்தர் பேசுவதற்கு பரிசுத்தம் தேவை. நீங்க உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தலைன்னா கர்த்தர் உங்ககிட்ட பேச மாட்டாரு. எத்தனை ஊழியக்காரர்ட்ட போய் மண்டையை கொடுத்தாலும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாது. வேணா அந்த ஊழியக்காரருடைய பூசி மெழுகுற, உங்களுக்கு பட்டர் பூசுகிற வார்த்தை மட்டும்தான் வெளிப்படும். நீ எங்க போய் மண்டையை நின்னாலும் சரி. நான் ஏன் பரிசுத்தப்படுத்தணும்? எதற்காக தேவன் அந்த ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார்? ஓய்வு நாள்ல நான் அவ்விதமாய் தேவனை ஆராதிப்பது எதுக்குன்னா கர்த்தர் உங்களோடு பேச. ரெண்டாவது பாருங்க, வாசிக்கலாம். இப்பொழுது யாராவது ஒருவர் என்னாகமத்தின் புத்தகம் 11:18, நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்ததென்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? இறைச்சி கொடுப்பார். அப்ப பரிசுத்தத்துக்கும் போஷிப்புக்கும் என்ன சம்பந்தம்? வசனம் சொல்லுது, நீ போஷிக்கப்படுவதற்காக நீ உன்னை பரிசுத்தம் பண்ணுன்றார். நாளைக்காக பரிசுத்தம் பண்ணிக்க, நாளைக்கு உனக்கு என்ன கிடைக்கும்? இறைச்சி கிடைக்கும். விளங்குதா இல்லையா? அப்ப என்ன சொல்ல வர இருப்பதர்? உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்க எதுக்கு? தேவனாகி கர்த்தராலே நீ போஷிக்கப்பட. அப்ப கர்த்தர் பேசுறதுக்கு பரிசுத்தம் தேவைப்படுது. தேவன் நம்மை போஷிக்க பரிசுத்தம் தேவைப்படுது. அப்ப உன்னை நீயே பரிசுத்தம் பண்ணிக்கன்னு சொல்லும் போது அழகான ஒரு வார்த்தை இருக்கு. என்னன்னா, நான் எகிப்தில் இருக்கும் போதே சௌக்கியமா இருந்த நீ அழுதியா அப்படி சொல்றாரு இல்லையா? அந்த வார்த்தை நீங்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ இவ்வளவு நாள் இறைச்சி கிடைக்கலன்னு நீ என்ன பண்ண? நாங்க எகிப்தில் இருக்கும்போது சௌக்கியமா இருந்தேன்னு சொன்ன பத்தியா? கர்த்தர்ட்ட அழுத பத்தியா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவையில்லாம அழுதுட்டேன் ஆண்டவரே, தேவையில்லாம முறுமுறுத்துட்டேன், தேவையில்லாம புலம்பிட்டேன்னு சொல்லி அந்த புலம்பல் நீங்க நம்மை சுத்திகரிப்பது என்னவா இருக்குது? அவசியமா இருக்கு. கர்த்தருக்கு தெரியும், வனாந்தரத்துல என் ஜனம் நடக்குது, வனாந்தரத்துல வேற வேலையே இல்லை, டெய்லி நடக்கணும், தூங்கணும், நடக்கணும், அவ்வளவுதான், அதான் வேலை. கேட்டுதானே? சிறுவல் ஜனங்களுக்கு என்ன வேலை? நடக்கணும், தூங்கணும், நடக்கணும், தான் வேலை. கர்த்தருக்கு தெரியும், இப்ப நடக்கிறதுக்கு என்ன பலன் வேணும்? பாடியில கொஞ்சம் சுகர் நிறைய இருந்தா தான் நடக்கிறதுக்கு செட் ஆகும். அதனால ஆண்டவர் மன்னாவை கொடுத்தாரு. மன்னா எப்படி இருந்துச்சு? தேனிலிட்ட பணியாரம் மாதிரி, அவ்வளவு ஸ்வீட்டா இருந்துச்சு. தேனிலிட்டு இருக்கிற பணியாரம் மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் போட்டு தூங்குனீங்கன்னா சுகர் தான் ஜாஸ்தியாமே தவிர ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்ப கர்த்தருக்கு தெரியும், இவனுக்கு நல்ல ஸ்வீட் வேணும். காலையில நல்ல ஸ்வீட்டா கொடுத்தோம்னா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு முழுக்க நடக்கிறதுக்கு என்ன ஆகும்? அவனுக்கு பலன் கிடைக்கும். நடந்து முடிக்கும் போது ஈவினிங்ல என்ன ஆயிரும்? சுகரு நார்மல் ஆயிரும். அவர் அழகா பிளான் பண்ணி கூட்டு போனா நடுவில் நிறுத்திட்டு எனக்கு இறைச்சி கொடு. அவரு சொன்னார், ஒரு நாள் 2 நாள் இல்ல, அடுத்த வசனத்துல சொல்றாரு இல்லையா, 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாசம் டெய்லி உனக்கு இறைச்சி தாண்டான்னாரு. கடைசியில் நிறைய பேர் செத்து போனதான் மிச்சம். 1 மாசம் இறைச்சிதான். வாயில காடை இருக்கும் போது நிறைய பேர் செத்து போனாங்க. அப்ப தொண்டைக்குழி தாண்டி வாக்குல காடை வச்சு உள்ள இறங்க மாட்டேன்ட்டு போல வாய் வர வச்சிருக்கிறான். ஃபுல் பண்ணிட்டான். அங்க வசனம் சொல்லு, வாயில் இருக்கும் போதே சில மரித்து போனாங்கன்னு வசனம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? பிரதர், ஐயா பரிசுத்தம் பண்ணி எதுக்குன்னா தேவன் உன்னை போஷிக்க, அதுக்கு அது அவசியமா இருக்குது. அப்ப ஓய்வு நாள் ஏக்க வச்சாரு பிரதர், வந்து நம்முடைய குறைகளை அலசி ஆராய்ந்து ஒப்பு கொடுக்க. 3வது பாருங்க, யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அற்புதங்கள் செய்வதற்கு பரிசுத்தம் பண்ணி கொள்வது அவசியமா இருக்கிறது. அன்னைக்கு அந்த அற்புதம் அந்த பிள்ளைகளுக்கு நடுவில் நடப்பதற்கு
அவங்க தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியது இருந்தது. ஆயி பட்டணத்தில் தோத்து போன போது ஆயி பட்டணத்தை ஜெயிப்பதற்கு அவர்கள் தங்களை தாங்களே பரிசுத்தம் பண்ணுவது அவசியமா இருந்தது. ஆயி பட்டணத்தை ஜெயிக்கிறதுக்கு அவங்க என்ன தங்களை பரிசுத்தம் பண்ணாங்க? ஆகான் நீக்கப்பட வேண்டியது அவசியமா இருந்தது. ஆகான் என்ன பண்ணாரு? பாபிலோனிய சால்வையும் கொஞ்சம் தங்கத்தை எடுத்து என்ன பண்ணிக்கிட்டாரு? உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு. அது நீக்கப்பட வேண்டியது அவசியமா இருந்தது அந்த அற்புதம் நடப்பதற்கு. அப்ப பரிசுத்தம் பண்ணிக்கொள்வது என்ன பிரதர்? இப்ப ஆயிட்ட தோத்தாச்சு. அதே ஜனங்கள் அற்புதங்களை கண்ட ஜனங்கள் தான். புதிய அற்புதமாக ஆயை ஜெயிக்கணும். என்ன செய்யணும் பிரதர்? அந்த குறைய சரிப்படுத்திக்க. கரெக்டா? வசனம் சொல்லுது, யாக்கோபுடைய மனைவி என்ன பண்ணா பிரதர்? ஊரை விட்டு கிளம்பி வரும்போது அவங்க அப்பாட்டு இருக்கிற எல்லா அந்த சொரூபங்களையும் எல்லா விக்கிரகங்களையும் தூக்கிட்டு என்ன பண்ணிட்டான்? கிளம்பி வந்துட்டான். அப்புறம் கடைசியில ஒப்பு கொடுக்கும் போது பிரதர் அது உட்பட அங்கே ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருந்தது. அப்ப பரிசுத்தம் பண்ணுதல் என்ன? ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்கும், ரத்தத்தினாலே கழுவும், ஆண்டவர் நம்முடைய வார்த்தையினாலே கழுவும், நம்முடைய ஆவியினாலே நிரப்பி என்னை கழுவீரும் கழுவீரன். கழுவுறேன். ஏன் முதல்ல வாங்கிட்டு இருக்கிற பிரச்சனை என்ன சொல்லுன்னு கேட்பார்ல ஆண்டவர். ஏங்க நம்ம பிரச்சனை என்ன நமக்கு தெரியும். உணர்த்தப்பட்டாலும் அதை சொல்றதுல ஆண்டவர் என்ன கழுவீரும் 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 என்ன பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும். க்ளோரி க்ளோரி க்ளோரினா நறுக்குன்னு கொண்டு வரல. முதல்ல பாயிண்ட்டுக்கு வா. என்ன பாயிண்ட்? அன்னைக்கு எது என்னை விட்டு நீக்கப்படணுமோ அதை நான் அர்ப்பணிக்கணும் இல்லையா? அதான பரிசுத்தம் பண்ணுதல். உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக்கணும். என்ன அர்த்தம்? ஆண்டவரே பரிசுத்தம் 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 பரிசுத்தம். அதுவா தோத்திரம்? தோத்திரமா? அவருக்கு ஆத்திரம் வந்துடும். தோத்திரம் போடுறதுக்கு முன்னாடி சொல்லணும், என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? விக்கிரக தூக்கிட்டு வந்துட்டேன், அதெல்லாம் தூக்கி தூர போடணும். ரைட்டு. இப்ப ஆகான் நீக்கப்பட வேண்டியிருக்குது எங்க நடுவுல. ஏன்னா அவங்க வந்து பாபிலோனிய சால்வை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? ஒளிச்சு வச்சிருக்கிறான். கர்த்தர் அடையாளப்படுத்திட்டார். இப்ப ஜனம் தன்னைத்தானே எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? ஆகான் நீக்கப்படணும், பாபிலோனிய சால்வை நீக்கப்படணும், கர்த்தர் எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நீக்கப்படணும். விளங்கிட்டாங்க இல்லையா? உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் வார்த்தையினுடைய விளக்கம் அதுதான். ஆண்டவரே கழுவும் 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 என்பதில்லை. எதை கழுவணும்? நாங்கள் அறிந்தும் அறியாமலும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க அறியாம என்ன பாவம் பண்ணீங்கன்னு. அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் எல்லாத்தையும் அறிஞ்சுதாண்டா செஞ்சேன்னு சொல்லணும் இல்லையா? இதை விளங்குதா? விளங்கல. அறியாம என்ன பண்ணீங்க? ஒன்னையும் பண்ணல. அறியாம நீங்க பண்ணது ஒண்ணுமே கிடையாது. அறிஞ்சுதான் பண்றீங்க. ஆனா மறுபடியும் மறுபடியும் என்ன பண்றீங்க? அதுக்குள்ள போய்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப மறுபடியும் மறுபடியும் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். கடனற்ற வாழ்க்கை வேணும் தீர்மானிக்கிறீங்க. என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு முடிவு என்னது? கடன் வாங்க கூட. அதான் ஃபர்ஸ்ட் முடிவு. ஐயோ பசியாயிரம் பட்டினி அறியா நீ சாவ மாட்டேன், அதுக்காக கடன் வாங்காத. கடனற்ற வாழ்க்கை வாழணும்னா முதல் முடிவு கடன் வாங்கக்கூடாது. அந்த தீர்மானம் எடுக்காம ஆண்டவரே கடனை மாத்தும் கடனை மாத்தும். இங்க ஜெபம், ஆண்டவரே கடனை மாத்தி ஒரு அற்புதம் செஞ்சிடும். ஆராதனை முடிஞ்ச உடனே கீழே இறங்கணும்னு இவங்கிட்ட கடன் கேட்கலாம். அப்ப மேல ஜோம் பண்ணதுக்கும் நீ கீழே போய் ஒத்துட்டே போன் போட்டு எனக்கு இந்த கடனை கொடுங்க கடனை கொடுங்க கேட்கறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணதெல்லாம் என்ன? குறைகள் என்ன கர்த்தர் உணர்த்துறாரா அதை அர்ப்பணம் பண்ணுங்க. அதை விட்டொழிவதற்கான முயற்சி எடுங்க. ஆண்டவரே இது எனக்குள்ள ஒரு குறையா இருக்குது, சரி ரைட்டு, அதை மாத்தணும் முடிவு பண்றோம், முடியல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லணும்? ஆண்டவரே இது என்ன மாத்துறதுக்கு என்னால என்ன செய்யல முடியல, எவ்வளோ ட்ரை பண்ற முடியல, எனக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனை எனக்கு நீ மாற்றி தாரோம். அதுவும் ஆண்டவர் தான் கேட்க முடியும், வேற யார்கிட்ட கேட்பீங்க? அதுதான் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்துதல். அப்ப தேவன் அழகா சொல்லாரு, போஷிக்கப்படுவதற்கு நீ உன்னை நீ என்ன பண்ணிக்க, நீ பரிசுத்தப்படுத்திக்கொள். ஆண்டவராய் கர்த்தர் இன்னைக்கு சொல்ற அற்புதம் நடப்பதற்கு உன்னை நீ என்ன பண்ணு, பரிசுத்தம் பண்ணு. அற்புதம் நடக்கணும் எதிர்பார்க்கிறீங்களா? ஒரு அதிசயம் நடக்கணும் எதிர்பார்க்கிறீங்களா? இந்த குறிப்பிட்ட காரியத்துல அவர் செஞ்சால் ஒழிய மாற்றம் வராது எதிர்பார்க்கிறீங்களா? நம்ம முயற்சி, நம்ம ஓட்டம், நம்ம ஏதோ பண்ணிட்டோம், நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம், அந்த மருத்துவர் சாதிச்சிட்டாரு, அந்த நல்ல டாக்டர், நல்ல ஹாஸ்பிட்டல், அதனால அவர் என்ன பண்ணிட்டார், சாதிச்சிட்டாரு. அதே மருத்துவர் ஆபரேஷன் பண்ணி எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? என்ன கர்த்தர் வச்சிருக்கிறது, என்ன தேவன் கொடுக்குற ஈவு நான் புரிஞ்சுக்கணும்ல. இல்லைங்க நார்மலாவே நான் அதை பண்ணிட்டேன் பாத்தீங்களா, இதை பண்ணிட்டேன் பாத்தீங்களா, அது போயிட்டேன் பாத்தீங்களா, இந்த டாக்டரை பார்த்துட்டேன் பாத்தீங்களா. சென்னைக்கு பக்கத்தில் ஒரு 3 மணி நேரம் தொலைவில் இருந்து ஒரு சகோதரர் கிளம்புறாரு. விடிய கால் 2 மணிக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி, விடிய காலம் எனக்கு போன் வருது, ஜெபிக்கிறேன்.
இல்ல பிரதர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டே இருக்கிறாங்க, மாறிக்கிட்டே இருக்குது. 3 மணிக்கு ஒரு போன் வருது, 3:30 மணிக்கு ஒரு போன் வருது, மயங்கிட்ட இருந்து ஒரு போன் வருது, மகாட்ட இருந்து ஒரு போன் வருது, அவங்க மனைவிட்டு இருந்து ஒரு போன் வருது. விடிய விடிய பாத்தீங்கன்னா ஒரு 7-8 முறை என்ன தொடர்பு கொள்றாங்க. ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். 3 மணி நேரம் கழிச்சு என்னை வந்து சேர்றாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. சர்ஜரி நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறாரு. ஆனா சர்ஜரி முடிஞ்ச பிறகு ஐயா கத்தர் செஞ்சாருங்கிற வார்த்தையை கேட்க முடியல. நைட்டு நடந்ததுனால பிரதர் டிராபிக் ஃப்ரீயா இருந்துச்சு. சொல்ற ரீசன்லாம் கேட்டீங்கன்னா நமக்கு அவ்வளவு எரிச்சல் வரும். நைட் நடந்ததுனால டிராபிக் ஃப்ரீயா இருந்துச்சு. வேகமா என் மகன் என்ன பண்ணிட்டான், காரை ஓட்டிட்டு வந்துட்டான். நாங்க வந்து சேர்ந்த நேரம் பாருங்க, அந்த ஹெட் டாக்டரே உள்ள இருந்தாரு. ஒரு சர்ஜரி நடந்துட்டு இருந்துச்சு. கரெக்டா நாங்க வரையும் அவர் அந்த சர்ஜரி முடிக்கையும் உள்ள தள்ளுறது கரெக்டா இருந்துச்சு. டாக்டர் பண்ணி முடிச்சிட்டாரு. இதுல ஒரு இடத்துல கூட யாரும் வரல. அப்ப 6 முறை தொடர்பு கொண்டீங்க, 6 முறை ஜெபிச்சிருக்கிறேன். விடிய விடிய உட்காந்து ஒரு இடத்துல கூட ஒருவேளை ஜெபிச்சோம், கத்தர் ஜெபத்தை கேட்டான்னு வர மாட்டேங்குது. அப்ப அதே மருத்துவர் ஆபரேஷன் பண்ணி எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? கேட்கணும் துருதுருன்னு இருக்கும். ரொம்ப க்ளோஸா இருந்தா கேட்டுருவேன், தூரமா இருந்தா கேட்க முடியாது இல்லையா? பட்டும் படாம கேட்போம். ரொம்ப கூடவே இருந்தீங்கன்னா நேரம் கேட்போம். இல்லைன்னா என்ன செய்வோம், பட்டும் படாம கேட்போம். சரி நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, பட்டும் படாம சில வேலை என்ன செய்வோம் சொல்லுவோம். நேரம் இருந்தா நேராவே கேட்போம், திட்டுவோம். ஏன் வாயில வரமாட்டேங்குன்னு சொல்லுவோம். அற்புதம் நடக்கணும், ஆமா அதிசயம் நடக்கணும், அவர் தான் செய்ய முடியும். எந்த இடத்துல அவரை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. அதுக்கு அவசியம் என்ன பிரதர்? உன்னை நீயே பரிசுத்தப்படுத்திக்க. ஏன் ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் சொல்றாருன்னா, உங்ககிட்ட இருக்கிற குறைகளை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பைபிளை நல்லா ரீட் பண்ணுங்க, குறையோட லிஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கும். யார் நல்லா பைபிள் வாசிக்கிறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா குறையோட லிஸ்ட் என்ன ஆயிட்டே இருக்கும், கூடிக்கிட்டே இருக்கும். நீங்க வாசிக்க நீங்க என்ன முடிவுக்கு வருவீங்கன்னா, ஐயோ நான் நல்லவன் இல்லைங்கிற முடிவுக்கு தான் வருவீங்க. நான் பெரிய பரிசுத்தவானாக்குன்ற முடிவுக்கு இந்த பைபிளை வாசிக்கிற எவனும் வர முடியாது. நல்ல செய்தியை கேட்டு பாருங்க, குறைகளை தேவன் பட்டியல் போட்டுக்கிட்டே இருப்பார். ஆமா நம்மகிட்ட இது குறை தான், இது எப்படி ஆகிலும் மாறணும், எப்படி மாறும் அதுல ஒரு அற்புதம் நடந்தாகணும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, குறைகளை கண்டுபிடித்து உன்னை நீ என்ன பண்ணிக்க, பரிசுத்தம் பண்ணிக்கொள். அப்ப அற்புதம் நடப்பதற்கு என்ன தேவைப்படுது? பரிசுத்தம் தேவைப்படும். இப்ப பாருங்க, யோசுவா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எழுந்துரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்கும் வரைக்கும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்ற. இப்ப இன்னைக்கு நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். எதுக்கு பிரதர்? நாளைக்கு உனக்கு ஜெயம் கிடைக்க. என்ன செய்யணும் பிரதர்? இங்க பரிசுத்தப்படுத்தி என்னது? சாபத்தீடானது விளக்கு. இதெல்லாம் சாபம் பிரதர். யாரையெல்லாம் வஞ்சிக்கிறோமோ எல்லாம் சாபம் தான். ஆனந்த தம்பி சொத்தை ஏமாத்துறது சாபம், லஞ்சம் வாங்குறது சாபம். இதெல்லாம் சேர்ந்த அந்த பொருள் உங்களுக்கு ஆசீர்வாதமா என்ன செய்யாது, இருக்காது. அந்த பணத்தை வச்சு நீங்க ஆசீர்வாதமா வாழ முடியுமா தெரியாது. ஆட்டையை போடுறது சாபம், மாமனார் வீட்டுல இருந்து சொத்து பிடிங்கி கேஸ் போடுறது சாபம், வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு தாயும் தகப்பனையும் வெளியே விரட்டி விடுறது சாபம். என்னங்க, சொத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக லிஸ்ட் போட்டுக்கிட்டே போலாம். சாபத்தோட லிஸ்ட் நிறைய இருக்கு. அப்ப கர்த்தராகிய தேவன் சொல்ல, எதெல்லாம் சாபம், சாபத்தீடானது விளக்கு. எதுக்கு? உனக்கு ஜெயம் கிடைக்க, இல்லைன்னா தோத்து போயிட்டே இருப்ப. அவன் சொன்னா முதல்ல என்ன பிளான் பண்ணா, ஆயுப்பட்டினம் ரொம்ப சின்னது, வெறுமனே ஒரு 300 பேர் இருந்தா என்ன பண்ணிட்டு போயிடலாம், அடிச்சு தூக்கி சாப்பிட்டு போயிடலாம். நான் ஆயுப்பட்டினத்துட்ட ஓட வரட்டாங்க. ஏன் பிரதர்? சாபத்தீடா உள்ள இருந்தா ஜெயம் கிடைக்காது, சத்துரு மேற்கொண்டுகிட்டே இருப்பான் போராட்டத்துல. அப்ப என்ன செய்யணும் பிரதர்? சாபத்தீடானதை உள்ள இருந்து விளக்கு. அதுதான் அந்த இடத்துல பரிசுத்தம் பண்ணுதல். அகைன் பரிசுத்தம் பண்ணுதல் என்ன என்பதற்காக சொல்றேன். அப்ப என்னெல்லாம் சொன்னார் ஆண்டவர்? உங்க கூட பேசுறதுக்கு பரிசுத்தம் பண்ணிக்க. இரண்டாவது, போஷிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணிக்க? பரிசுத்தம் பண்ணிக்க. மூணாவது, அற்புதம் நடக்கிறதுக்கு உன்னை என்ன பண்ணிக்க? பரிசுத்தம் பண்ணிக்க. நாலாவது, ஜெயம் கிடைப்பதற்காக என்ன பண்ணு? உன்னை நீயே பரிசுத்தம் பண்ணு. இது அவ்வளவு ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அப்ப பரிசுத்தம் பண்ணுதல் என்னது? எப்படி பரிசுத்தம் அடைவது? அதை குறித்து 2 வசனத்தை வாசிக்கலன்னா அது நமக்கு விளங்காது. வாசிக்கலாமே யாராவது ஒருவர்? இப்பொழுது ரோமர்
6:19. உன் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் உங்ககிட்ட பேசுறேன். இன்னும் கூட நிறைய பேசலாம், ஆனா உன் காரியம் தெரிஞ்சு நான் மனுஷன் பேசுற மாதிரி பேசுறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயவங்களை நீதிக்காக நினைச்சீங்க ஒப்பு கொடுங்க. 22ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன் முடிவோ நித்திய ஜீவன். இந்த வசனங்கள் என்ன சொல்லுது பிரதர்? பரிசுத்தமாகுதல். பரிசுத்தம் ஆயிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. பரிசுத்தமாகுதல் மரணம் வரை நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ், தொடர்ந்து நடக்க வேண்டிய பிரசன்ட் கண்டினியூஸ்ல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. யாருக்கு நடக்குது பிரதர்? தேவனுக்கு தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்தவனுக்குள்ளே நடக்குது. அதோட முடிவு என்னது? நித்திய ஜீவன். யாருக்கு நடக்குது? தன்னை அடிமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவனுக்குள் நடக்குது. அப்ப 19ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு? உன்னுடைய அவயவங்களை அடிமைகளாய் நீதிக்காய் ஒப்பு கொடுனார், சரத் ஒப்பு கொடுனார். அப்ப பரிசுத்தமாகுதல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதே ரோமர் 11:16. மேலும் முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். இது அடுத்த ஆண்டு சொல்ற வார்த்தை. மாவு முதல் பங்கு மாவு அது எப்படி இருக்குதோ அப்படிதான் மொத்த மாவு இருக்குன்னாரு. மாவுக்குள்ள புளிப்பை சேர்த்தா மாவு என்ன செய்யும்? புளிச்சு போகும் இல்லையா? அப்ப ஆண்டு அழகா தெளிவா சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படி கேட்டீங்கன்னா, அந்த மாவு எப்படியோ அப்படிதான் எல்லாம் இருப்பாங்க. வேறு எப்படியோ அப்படி கிளை பரிசுத்தமா இருக்கும். வேறு யாரு பிரதர்? அதான் நாம் ஆராதிக்கிற தேவன். அந்த வேர் மேல நிலை கொண்டவர்களாக கொடிகளா நீங்க இருந்தீங்கன்னா அந்த வேர் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் என்னவா இருப்பீங்க? பரிசுத்தமா இருப்பீங்க. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதல் எகைன் சொல்றாரு. அப்ப இதுல அசுசி எங்க சேருதுன்னு சொல்றாரு? மாம்சத்திலும் ஆவியிலும். ஆத்துமா எடுப்பார் கைப்பில்லை. நம்ம சரத்தில் ஆவி ஆத்மா சர்ற இல்லையா? ஆத்மா எடுப்பார் கைப்பில்லை. ஆவி எடுத்தா ஆவியினுடைய கைப்பில்லை, மாம்சம் எடுத்துச்சுன்னா மாம்சத்தினுடைய கைப்பில்லை. அதுதான் எடுப்பார் கைப்பில்லைன்ற. எது அசுசிப்படுது? மாம்சம் அசுசிப்படுது, ஆவி அசுசிப்படுது. ஆவி எங்க பலன் செய்து? இங்க பலன் செய்யுது. நம்முடைய மனுஷ ஆவியும் இருக்குது, தேவாவியும் அங்கதான் செயல்படுறாரு, வேற ஆவிகளும் அங்கதான் செயல்படுது. என்ன செய்யுது அப்படி கேட்டீங்கன்னா, தன் பக்கம் இழுக்குது. இதுல என்ன செய்யறோம் பிரதர்? மனுஷ ஆவியில கண்டதையும் யோசிக்கிறோம். சரியா? யோசிக்கும் போது நீ யோசிக்கிறது தப்புன்னு கர்த்தர் உணர்த்துறாரா? தமிழ்ல தானே பேசுறேன். உங்களுக்கு தமிழ்லாம் தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? இதுல யோசிக்கும் போது நீ யோசிப்பது தப்புன்னு பேசுறாரா பேசலையா? பேசுறார். அதுக்கு கீழ்படின விட்டுறான். அதுக்கு கீழ்படியாத என்ன பண்றான் பிரதர்? அதை யோசித்து யோசித்து அப்புறம் அதை நோக்கி திட்டமிடுகிறான். இதெல்லாமே எங்க நடக்குது? சரத்திலையா? ஆவியில் நடக்குது, மனுஷ ஆவியில். அதனால சொன்னாரு, ஆவி அசுசிப்படுகிறது, செய்யற பாவத்தை நிமித்தமாய் மாம்சம் அசுசிப்படுது. இந்த ரெண்டையும் சுத்திகரிக்கும்படியாக பரிசுத்தமாக்குதலுக்காக ஒப்புக்கொடு. விளங்கிட்டாளுங்களையா? சில வயசாயிடுச்சு பிரதர், சில குறிப்பிட்ட பாவங்களை வயசான அவனுக்கும் செய்ய முடியாது, அவளுக்கும் செய்ய முடியாது. சரியா? அப்ப மாம்சத்துல பாவம் செய்ய முடியாது. எதுல பாவம் செய்யலாம்? ஆவியில பாவம் செய்யலாம், கண்டதையும் யோசிக்கலாம். ஒரு வீட்டுல ஜெபிக்க விட்டாங்க. அங்க ஒரு வயதான தாயார், நல்ல வயசு அவங்களுக்கு. அப்ப நான் ஜெபிக்க போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த வீடு முழுவதும் பாத்தீங்கன்னா விபச்சார ஆவிகள் நிறைந்திருக்கு. வீட்டுல யாரும் பிள்ளைகளே ஒண்ணும் இல்லை, எல்லாம் வெளியூர்ல இருக்கிறாங்க. நான் ஒன்னு அவங்க சிஸ்டரை பார்த்து கேட்டேன், வயசானவங்களா இருக்கிறீங்க, எனக்கு இப்படி ஒரு காட்சியை பாக்குறேன், உங்க வீட்டுல ஏன் அப்படி இருக்கு? அதுக்கான ரீசன் என்ன?
ஓன்னு அழுதாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, பிரதர் நானும் என் பசங்க கூட வெளியூர் போயிட்டேன், ஒரு 4 மாசமா வீட்டில் யாருமே கிடையாது. இங்க என் கணவர், அவர் ஒரு தாத்தா, அவருக்கு வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ட ஆபாசமான காட்சிகளை பார்ப்பது மட்டும்தான் வேலை. அது சம்பந்தமான எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வீட்டில் குமிச்சு வச்சிருக்காரு. அது சம்பந்தமான புக்கில் இருந்து சிடிக்கள் இருந்து எல்லாம் குமிஞ்சு கிடக்குது. அப்ப சிடிக்கள் இருந்த காலம். நான் வெளியூர்ல இருந்து வந்தேன், வந்து பார்த்தா வீடு முழுவதும் இந்த அசுசி. இப்ப நான் எல்லாத்தையும் எடுத்து கொளுத்தி போட்டேன், உடைச்சு போட்டேன், எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினேன். ஆனா அதுக்கு பின்னாடி எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னாங்க ஒரு வயசான பாட்டியம்மா. என்ன பிரச்சனைனா, யார பார்த்தாலும் என் புத்தி தப்பா செயல்படுதுன்னாங்க. நடந்தது. யார பார்த்தாலும் தவறா யோசிக்கிறேன். ரோட்ல போற ஒரு ஆளை பார்த்தா கூட என்னுடைய புத்தி ஃபுல்லா தவறா இருக்குது. இதுல இருந்து எப்படியாவது விடுதலை ஆகணும்னா உங்களை ஜோமனை கூப்பிட்டேன் அப்படின்னா. நான் தயங்கி தான் கேட்கிறேன், என்னடா வீட்டுல வயசான ஆள் மட்டும் தான் இருக்காங்க 2 பேரும், ஏன் இப்படி இருக்கு அப்படி யோசிச்சு தான் கேட்கிறேன். அப்ப பாவம் பண்றதுக்கு சரீரத்துல எல்லாம் பலன் கிடையாது. ஆனா எங்க இருக்கு பலனு? ஆவியில இருக்கு. அதனால சொன்னார், ஆவியும் மாம்சமா அசுசிப்படுது. அப்ப மாம்சம் அசுசிப்படல பிரதர், ஆவி அசுசிப்படுது. இப்ப இது சுத்தமாக்குறதுக்கு என்ன செய்யணும் பிரதர்? பரிசுத்தமாகுதல பூரணப்படுத்தணும். தேவ பயத்தோடு என்ன செய்யணும்? அதை பூரணப்படுத்தணும் என்கிற வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துறார். அப்ப ஓய்வு நாள் எதுக்கு பிரதர்? பரிசுத்தமாகுதலுக்கு. பரிசுத்தமாகுதல் நடந்துகிட்டே இருக்கணும் மரணம் வரைக்கும். ஆவியிலும் அசுசி உண்டாகுது, மாம்சத்தில் என்ன செய்யுது? அசுசி உண்டாகுது. ரெண்டும் சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆத்துமா எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்குது. அது ஒருவேளை இந்த அசுசிகளுக்கு ஒப்பு கொடுத்துருச்சுன்னா ஆத்துமா என்ன ஆயிருது? கரப்ட் ஆயிருது. அது பரலோகத்துக்கு போவதற்கான தகுதி இழந்துருது, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கான தகுதி இழந்துருது. பிறகு இதெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கான தகுதி ஆத்துமா என்ன செய்யுது? பெறுது. விளங்கிட்டாளுங்களா? அப்ப கர்த்தர் அழகா சொல்றார், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி இது சம்பந்தமானது. அதை நான் தேடுவதில் மிக முக்கியமானது ஒரு பங்கு ஆராதனை வகிக்கிறது. ஓய்வு நாள் ஆராதனை அவ்வளவு முக்கியமானது. அதில் ஆண்டவர் என்ன செய்யறாரு பிரதர்? எல்லாருக்கும் ஆளுக்கு 4 காரு 2 பைக்கு வீடுன்னு கொடுத்து அனுப்புறாரு பிரதர். இல்ல, இன்னைக்கு கிறிஸ்துவம் அப்படி மாறிடுச்சு. ஆராதனை என்ன செய்யறாரு இயேசு கிறிஸ்து? ஏற்கனவே உங்களுக்கு காமிச்ச வசனம் தான், இருந்தாலும் ஒரு வாசிட்டு ஜோம் பண்ணிடலாம். மல்கியா 3 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 3 வசனங்கள். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். வழியை ஆயத்தம் பண்ற தூதன் யாரு? யோவான் ஸ்நானகன். யாருக்கு வழி ஆயத்தமாக்கினா? இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக்குவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். உடன்படிக்கையின் தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து. உடன்படிக்கையின் தூதரானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். வந்து என்ன செய்ய போறார் பாருங்க. இதோ வருகிறார், வந்துட்டாரு, தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தை போலவும் இருப்பார். இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் எப்படி இருப்பார் பிரதர்? புடமிடுகிறவனுடைய அக்னியை போல இருப்பார், வண்ணாருடைய சௌகாரத்தை போல இருப்பார். வண்ணார்னா தெரியும் இல்லையா? வண்ணார்னா யாரு? அண்ணன் ஜாதியை பத்தி பேசுறீங்கன்றாங்க. வண்ணார்னா யாரு? துணி துவைக்கிற அந்த தொழில் செய்கிறவர்களுக்கு வண்ணார் என்று பெயர். அவர்கள் சௌகாரத்தை பயன்படுத்துவாங்க. எதற்கு? துணி வெளுப்பதற்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒயிட் ட்ரெஸ் துவைச்சோன்னா அது ஒயிட்டா இருக்காது, அவங்ககிட்ட கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒயிட்டா வரும். அப்ப நல்லா கவனிங்க, அடிச்சு வெளுத்தாதான் வெள்ளையாவது, சௌகாரத்தை பயன்படுத்தினாதான் வெள்ளையாவது. அப்படிதான் இயேசு கிறிஸ்து தமது ஆலயத்தில் இருப்பார். நீங்க நினைச்சிடக்கூடாது, வரும்போதே ஆண்டவர் எனக்கு 2-3 பைக் 2-3 கார்லாம் கொண்டு வந்திருக்காரு. இப்ப இந்த காரை வாங்குறது யாரு? பைக்கை வாங்குறது யாரு? 2-3 புது கிட்னி எல்லாம் வச்சிருக்காராம். போகும்போது கிட்னி தருவாராம், சட்னி தருவாரான்னு வரக்கூடாது. அவர் வந்து எப்படி இருக்கிறாரா? பன்னாருடைய சௌகாரத்தை போல, அந்த புடமிடுகிற அக்கினி போல ஆலயத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப என்ன செய்றார்? ஆலயத்துக் கொண்டிருந்து அடுத்த வசனத்துல அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்தரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கைகளை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும்
வெளியை போலும் என்ன செய்வார்? புடமிடுவார். வசனம் சொல்லுது, அவருக்குரியவர்களாக நம்மை மாற்றுகிறார். எதன் மூலமா? புடமிடுவதன் மூலமா, சுத்திகரிப்பதன் மூலமாக. அப்ப ஆராதனையில நான் சுத்திகரிக்கப்பட்டாதான் நான் யாருக்குரியவன்? கர்த்தருக்குரியவர். பொன்னை போல மாத்துறார். அப்ப வசனம் சொல்லு, அவருக்குரியவர் என்கிற அடையாளத்தை தெரிவிக்கிறாரு. நீதியாய் காணிக்கை செலுத்தும்படி நம்மை நடத்துகிறார். நீதியாய் காணிக்கை செலுத்தும்படி. அப்ப ஒரு ரட்சிக்கப்பட்டவனால, சுத்திகரிக்கப்பட்டவனால மட்டும்தான் நீதியா காணி கொடுக்க முடியும். மற்றவங்க மிச்ச மீதியை போட்டுட்டு பெருசா போட்டு கிழிச்ச மாதிரி என்ன பண்ணிடுவாங்க? சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன், பக்கத்தில் ஒரு ஹால், அவங்களுக்கு ஒரு பாரிஸ் ஹால், அதில் மீட்டிங் நடந்துச்சு. நல்ல மத்தியான நேரம், ஜனவரி மாதம் 26 ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி. மேடையில் ஒரு 6 ஃபேன் தொங்குச்சு. நமக்கு நல்ல காலத்திலே வேக்கம் எனக்கு. ஏன் தலைக்கு மேல இருக்கிற ஃபேன் மாத்திரம் ஓடலை? என்னடா இது சோதனையா இருக்குது. எல்லாம் சேர் போட்டு உட்கார வச்சிருக்க, நம்ம மண்டைக்கு மேல மட்டும் ஃபேன் ஓடலையான்னு மேல எட்டி பார்த்தா 3 ரெக்கையிலையும் 3 ஆள் பேர் இருக்கு. அதுல யோவான்னு போட்டு பக்கத்துல ஒரு சாதி பேர் வர. உங்களுக்கு தெரியும், இப்ப யோவான்னா பக்கத்துல என்ன ஜாதி எழுதியிருக்கணும் உங்களுக்கு தெரியும். யோவான்னு போட்டு பக்கத்துல சாதி பேர் வர. நான் யோசிக்கிறேன், ஒரு ஃபேன் உனக்கு வாங்கி கொடுக்க முடியல, ஒத்த ரெக்கையை வாங்கி கொடுத்துட்டு அதுல உன் பேரை வார எழுதி வச்சிருக்கான்னு என் உள்ளுக்குள்ள ஓடுது. நமக்கு அதை பாக்குறதுக்காகவே ஆண்டவர் ஆப் பண்ணி வச்சிருப்பாரு போல. ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த மீட்டிங் நடத்தினவர் எனக்கு போன் பண்ணாரு, பிரதர் அந்த மேடையில் இருக்கிற எல்லா ஃபேனும் மாத்தியாச்சு பிரதர்னாரு. சரி என்ன அப்படின்னு, எதுலையும் பேர் எழுதல பிரதர்னாரு. சந்தோஷம். நல்லா கவனிங்க. அப்ப பிரதர் ஒத்த ரெக்கையை வாங்கி கொடுத்து விட்டு அதுல பேரு யோசிக்க இருக்கு இல்லையா? அப்ப நீதியாய் காணிக்கை செலுத்தின என்ன பிரதர்? அவன் அர்ப்பணிப்போடு செலுத்துவான். தனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக செலுத்துவான். நிறைய போதேன்னு கவலைப்பட மாட்டான். 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 1000 ரூபாய் தசமபாகம் கொடுக்கும் போது கஷ்டமா தோணாது. அதே சமயத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் போது 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன செய்யும்? என்னை ஆசீர்வதிச்சுதானே நான் கொடுக்குறேங்கிற எண்ணம் வராது. அன்னைக்கு தசமா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும்போது சந்தோஷமா கொடுப்பாங்க. இப்ப 1 லட்சம் ரூபாய் ஆனவன இவ்வளவு கொடுக்கணுமா? அது மொத்தமா கொடுக்கணுமா? அண்ணன் நல்லா தானே இருக்காரு, அவருக்கு ஏன் கொடுக்கணும்? இப்படிலாம் தோணும், பலதும் தோணும். அப்ப நீதியாய் காணிக்கை செலுத்துவது சுத்திகரிப்பு தேவை. அப்ப ஆராதனை என்பது சுத்திகரிப்புக்கு தான். பரிசுத்தம் ஆகுதலை தேவனாய் கர்த்தர் வைக்கிறார். அதாவது தன்னையும் தனக்குரியதையும் தேவனுக்கு அர்ப்பணித்தல். தன்னையும் தனக்குரியது. வெறுமனை காணி கொடுத்தா கர்த்தர் ஏத்துக்க மாட்டார் இல்லையா? என்னையும் ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிப்போடு எனக்குரியதை ஒப்பு கொடுக்கணும். பிரிச்சு பார்க்க முடியாது. என்னையும் மாவு பேசிட்டா என்ன ஆகுது? ஒன்னாயிரம் அக்பர் பிரிப்பீங்களா? நடக்கவே நடக்காது. அது ஒன்னாதான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில தேவனுக்கான பலியாக நம்மை காண்பிப்பது எவ்வளவு பட்டியல் இருக்கு. மல்கியா 3 கொடுத்தலை குறித்து ஒரு பெரிய பட்டியல் வருது. இதே அதிகாரத்தில் நீதியாய் காணிக்கை செலுத்தலை குறித்து வாசித்தோம் இல்லையா? அதுக்கு பின்னாடி தான் சோதித்து பார் என்கிற வார்த்தை, களஞ்சிய நிரம்புன்னு சொல்ற வார்த்தை, அதெல்லாம் பின்னாடி வருது. அப்ப தேவன் சொல்ற ஆராதனை என்பது, ஓய்வு நாள் என்பது என்னை பரிசுத்தப்படுத்த, தேவனை ஆராதிக்க, தேவனை மகிமைப்படுத்த, நீதியாய் பலி செலுத்த தேவன் வைத்திருக்கிற ஒன்று. அதுக்குள்ள வரும்போது என்ன ஆகுது பிரதர்? இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படுது. எண்ணத்தை உண்போம், கூட கொடுக்கப்படும். எண்ணத்தை உடுப்போம், கூட கொடுக்கப்படும். அவ்வளவு அழகா ஒரு நாள் உயிர் வாழுகிற அந்த பூவுக்கு தேவனாய் கர்த்தர் பல வர்ணத்தை கொடுத்து அழகுபடுத்தும் போது உனக்கு கொடுக்காம இருப்பாரா? இதான் உள்ள கேள்வி. காகத்தை பாரு, பட்சிகளை பாரு, அதெல்லாத்துக்கும் தேவன் போஷிக்கலையா? எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் அது உயிரோட தான் நினைச்சது இருக்குது. அதற்குரிய காரியத்தை தேவன் நினைச்சாரு, போஷித்து கொண்டே இருக்கிறாரு என்பதெல்லாம் தேவனாய் கர்த்தர் நம்மகிட்ட பேசிக்கிட்டே வர்றார். கவலைப்படாத, எண்ணத்தை உண்போன்னு கவலைப்படாத, எதை உடுப்போன்னு கவலைப்படாத, இதெல்லாம் குறைந்திருக்கிறோன்னு கவலைப்படாத, பிள்ளை வயிற்றில் இருக்கும் போது எந்த காலேஜில் சேர்றதுன்னு கவலைப்படாத, அதுக்கெல்லாம் நாள் இருக்குது. கற்பனை ஆன உடனே வீட்டில் முதல்ல போற பிரச்சனையை கணவன்மார் தான் பெரும்பாடு போடுவாங்க. அது அப்பதான் 2 மாசம் தான் உள்ள இருக்கும். இதுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்க? எனக்கு தெரிஞ்சு 75% வீட்டில் இதான் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கிற? ஒரு ஸ்கூல் சேர்க்கறதுக்கு இடம் பார்த்துட்டியா? காலேஜ் இடம் பார்த்துட்டியா? அந்த ஸ்கூல்ல படிச்சு இந்த ஸ்கூல்ல படிச்சு, எந்த விளக்கென்ன ஸ்கூல்ல உன் பிள்ளை படிச்சாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை கூட தான் பக்கத்து சீட்ல காலேஜ்ல உட்கார்ந்து இருக்கும் மறந்துறாங்க. காலேஜ் சீட் இருக்கு இல்லையா? காலேஜ்ல அந்த படிப்பு இருக்கு இல்லையா? அந்த படிப்புக்கு யாரெல்லாம் வர? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சது வருது, மெட்ரிகுலேஷன்ல படிச்சது வருது,
சிபிஎஸ்சில படிச்சது வருது, ஐசிஐசி இன்டர்நேஷனல்ல படிச்சது வருது. 3 நேரமும் சோறு போட்டு 3 நேரமும் ஏசி ரூம்லயே வச்சிருந்த பிள்ளையும் அங்கதான் உட்கார்ந்து இருக்குது. ரோட்ல கவர்மெண்ட் பஸ்ல தொங்கிட்டு வந்து பிடிச்ச பிள்ளையும் அங்கதான் உட்கார்ந்து இருக்குது. ஒரே டெஸ்க்ல தான் உன் பிள்ளையும் இன்னொரு பிள்ளையும் உட்கார போது மறந்துடாதீங்க. பெரிய கவலை, எங்க படிக்குது, ஐயோ அங்க அது சொல்லித்தரான், இங்க இது சொல்லித்தரான். நீ என்ன கிழிச்ச முதல்ல? அந்த கேள்வி பதில் சொல்லணும்ல. என்னத்தை சொல்லி கொடுத்து நீ என்ன மாறிட்ட? நீ குதிரை ஏறுவியா? அது ஹார்ஸ் ரைடிங் சொல்லி தராங்க. குதிரை ஏறுவியா? ஏற தெரியாம உயிரோடு இருக்கியா? அப்படி கத்து கொடுத்துரு, அதை கத்து கொடுத்துரு, இதை பண்ணிடு, அதை பண்ணிடு. கடைசியில் அங்கதான் வந்து ஒன்னதான் உட்காரணும். எல்லாருக்கும் ஒரே கிளாஸ் தான், எல்லாருக்கும் ஒரே பெஞ்சு தான். நீ எந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வந்தங்க இருக்கா? அங்க என்ன உண்டாகல? காலேஜ் போயிருக்கீங்களே? நீங்க காலேஜ் படிச்சிருக்கீங்களா? உங்க பக்கத்து சீட்ல இருந்தாலும் யாரு? நீங்க எங்க படிச்சுட்டு வந்தீங்க? அவன் எங்க படிச்சுட்டு வந்தான்? இதான் நடக்க போகுது. அப்புறம் எதுக்கு இந்த அளப்புற? என் பிள்ளைதான் பெரிய ஸ்கூல்ல படிக்க தெரியுமா, அதுதான் அவ்வளவு பெரிய ஸ்கூல் தெரியுமா, எதுக்கு இந்த அளப்புறன்னு கேட்கிறேன். நாளைய தினம் ஐயோ அது எங்க சேர்க்கறது? அது அன்னைக்கு பார்த்துக்கிடுவோம். அன்னைக்கு உன் வீட்டு பக்கத்துல கூட ஒரு காலேஜ் வரும். அது வளருக்கு நாள் இருக்கியா? அது முதல்ல எல்கேஜி சேரணும். அதுக்கு முன்னாடி அதுக்கு பேச தெரியணும், பேசி பழகணும். இதெல்லாம் இருக்குது. எத்தனை பிள்ளைகள் வீட்டுல அந்த பிள்ளை பேசுறதுக்காக நான் தனி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த பிள்ளை பேச முடியல, அதுக்காக நான் ஜெபம் பண்றோம். அதுக்காக எவ்வளவு காரியம் பண்றோம். ஏன் பிரதர்? அதெல்லாம் கடந்தானே வரணும். பேச தெரியணும், அப்புறம் யோசிக்க தெரியணும், அப்புறம் அது தெரியணும், இது தெரியணும், எல்லாம் வந்தானே. அப்புறம் காலேஜ் வரப்போது அதுக்குள்ள எதுக்கு இந்த அளப்புறன்னு கேட்க. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. அற்ப விசுவாசியே, கர்த்தருக்குள் அழைச்சிரு, தேவனை தேடு, எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். கண்ணை மூடலாம், ஜெபிக்கலாம், அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். கவலைப்படாத. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்பதல்ல, நாளைய தினத்தை குறித்தல்ல. அற்ப விசுவாசியே, கவலையை மாத்திரு. நீ ஒன்ன செய், இதெல்லாம் உனக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிற உன் பரம பிதாவின் பக்கத்தில் நிற்கிற என்பதை உணர்ந்து கொள். உன் பிள்ளை என்ன படிக்கணும் அவருக்கு தெரியும். காலேஜ் படிக்கும்போது ஃபீஸ் தேவை அவருக்கு தெரியும், டொனேஷன் தேவை அவருக்கு தெரியும். அது என்ன பண்ண போது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஏன் கவலைப்படணும்? நாளை தினத்தை நாளை தினம் பார்த்துக்கிட்டோம். இன்னைக்கு நான் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்கேன். நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. உனக்கு எதெல்லாம் தேவை என்று உன் பரம தகப்பன் அறிந்திருக்கிறாரோ அவர் அதை தேவனுடைய ராஜ்யத்தோடும் அவருடைய நீதியோடும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அந்த தகப்பனை நாடுகிற தேடுகிற அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறத விட்டுறாதீங்க. எந்த காரணம் கொண்டும் கர்த்தருடைய சமூகத்தை நாடாம போயிடாதீங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட எப்போ சொல்லுவது உண்டு, ஐயா ஊருக்கு போறியா, சனிக்கிழமை வந்து சேர்ந்துரு, ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆராதனை உட்காரணும் நினை. ஐயா ஒரு நாள் லீவ் தானே, அன்னைக்கு டிராவல் பண்ணலாம் நினைக்காத. உங்ககிட்ட பல முறை நான் சொல்றேன். ஏன்னா நீங்க தேவனுடைய அந்த ஓய்வு நாளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். அதை தேவன் விரும்புகிறார். எனக்கும் என் பிள்ளைக்குமான அடையாளம் அது, எனக்கும் என் பிள்ளைக்குமான உடன்படிக்கை அது. அதை நான் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த தினமாக நான் வைத்திருக்கிறேன். அந்த நாளிலே நான் பூரித்திருந்தது போல, நான் மகிழ்ச்சியா இருந்தது போல என் பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு பூரிப்பா இருக்க வேண்டும். அது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி உண்மையாகவே உங்களுக்கு அந்த ஆராதனை நாட்கள்ல, ஓய்வு நாட்கள்ல கிடைக்குதா? கிடைக்கலன்னா உருவாக்கிடுங்க, சந்தோஷமா இருங்க. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்லபிதாவே, உடைய பாதத்தில் வந்து நிற்கிற இன்னைக்கு இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். எங்கள் பிள்ளைகளுக்குள்ளா இந்த வார்த்தைகள் பலன் செய்யட்டும். இவர்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர். சரீர பிரகாரமாய், பூமிக்குரிய பிரகாரமாய், ஆவிக்குரிய பிரகாரமாய் என்னென்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர். அந்த தேவைகளை சந்திக்கவும் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன். அதை கொடுக்கத்தக்கதான சுகமும் பலனும் ஆசீர்வாதங்களும் செழிப்பும் மேன்மையும் பரத்திலிருந்து எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கொடுக்கப்படத்தக்கதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட ஆண்டவரே வார்த்தைகளுக்கு விரோதமான சத்துரு பிள்ளைகள் கேட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை நடுவில் பொறுக்கி போடாதபடி, உலக மயக்கத்தை உண்டாக்காதபடி, கவலைகளை உண்டாக்காதபடி அந்த சத்துருக்குடைய கரங்களை கட்டி நாங்கள் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் பலன் செய்யட்டும்.
பெரிய காரியங்களை செய். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.